நாம் அத்தாய ரசூல் ஹிந்தல் வலி ஹாஜா கரீம் நவாஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மௌலூது ஷரீஃபை ஆரம்பிக்கிறோம். இந்த இந்தியா முழுக்க மட்டுமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய பல கோடி பேருக்கும் ஹாஜா நாயத்தை பற்றி தெரியும். ஆனா ஹாஜா நாயத்தோட இயற்பெயர் என்ன நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப மொஹியத்தீன் ஆண்டவர் பத்தி சொன்னா கௌஸ்பாக் சொல்லுவாங்க, மொஹியத்தீன் சொல்லுவாங்க. ஆனா மொஹியத்தீன் ஆண்டவரோட இயற்பெயர் என்ன தெரியாது. சையத் அப்துல் காதிர் என்பதுதான் அவரோட இயற்பெயர். அவரோட லக்கபு தான் மொஹியத்தீன், அல்லாஹ் தந்த பெயர். அதே போல ஹாஜா நாயத்திற்கு இயற்பெயர் முஹம்மது ஹசன், அதுதான் அவரோட இயற்பெயர். முஹம்மது ஹசன்ங்கிறது தான் இயற்பெயர். ஏன் அஜ்மீர் ஷரீஃப்ல பேர் நிறைய ஹாஜிகளுக்கு ஹாஜா நாயத்தர் இயற்பெயர் தெரியாது. ஹாஜா நாயகம் தான் சொல்லுவாங்க, மொயினுதீன் சொல்லுவாங்க. ஆனா முஹம்மது ஹசன் அவங்க வாப்பா உமாச்ச பேர் இருக்கு, அந்த பேர் தெரியாது. அப்போ ஹிகாயத்துல ரொம்ப அழகா சொல்றாங்க, அவங்க பிறந்த ஊர் சஞ்சர். சஞ்சர்ங்கிற ஊர்ல பிறகுறாங்க, வாப்பா அம்மா பேர் வைக்கிறாங்க. அவங்க தந்தையார் பேர் ரியாசுத்தீன், தந்தையார் பெயர் ரியாசுத்தீன். அவங்கதான் உங்களுக்கு பேர் வைக்கிறாங்க முஹம்மது ஹசன். அவங்க பிற்காலத்தில் அல்லாஹ்விடத்துல அந்தஸ்து பெறாங்க. அல்லாஹ் தஆலா முஈனுத்தீன், அல்லாஹ் தந்த பேர் தான் முஈனுத்தீன், தீனை பலப்படுத்தக்கூடியவர். அவர்கள் முஹியுத்தீன், தீனை ஹயாத்தாக்கியவர்கள். இவர்கள் தீனை பலப்படுத்தியவர்கள். அப்படிப்பட்ட சிறப்பு. அதனால நம்ம ஹாஜா நாயகருக்கு நாம் அவர்களுக்கு இந்த இந்திய தேசத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களும் அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்த பரிசுத்த தீனுல் இஸ்லாமை நாம் மேற்கொள்வதற்கு, அதன்படி வாழ்வதற்கு அந்த பாக்கியம் அல்லாஹ் நமக்கு அவர்கள் மூலியமாகத்தான் தந்தார். அதனால அவங்க வாழக்கூடிய ஜாஹிலியா காலத்திலேயே 90 லட்சம் மக்கள் இஸ்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த ஜமானா இல்ல, ஜாஹிலியா காலத்திலேயே. இன்னைக்கு இவ்வளவோ கல்வி வளர்ச்சி பெற்று இன்னைக்கு ஜாஹிலிலேயே பெரு ஜாஹிலா இருக்காங்க. ஆனா அன்னைக்கு காலம் எப்படி இருந்திருக்கும்? அந்த காலகட்டத்திலேயே ஹாஜா நாயகம் 90 பேர் இல்ல, 90,000 பேர் இல்ல, 90 லட்சம் பேர் கொண்டு வந்தாங்க இஸ்லாம். இஸ்லாம்ல கொண்டு வந்தா என்ன அர்த்தம்? அவங்களை மென்மையாக்கினார்கள், அவரை மிருதுவாக்கினார்கள், அவரை இறைவன் பக்கம் கொண்டு வந்தாங்க. சத்திய பாதையில் வாங்க, அன்புதான் மார்க்கம், இறைவன் கருணை மெர்சிஃபுல் அப்படின்னு சொல்லி அன்பால ஹாஜா நாயகத்துடைய குணத்தை சொல்லுவாங்க. தன் தாயினுடைய மடியில பால் குடிக்கும் பொழுதே ஹாஜா நாயக கருணை எப்படி தெரியுமா? பக்கத்திலே ஒரு குழந்தை அழும் சப்தம் கேட்டால் தன் தாயினுடைய மடியிலிருந்து வாய் எடுத்து விடுவார்கள். அவருக்கு அந்த பால் கொடுக்கும், அந்த குழந்தை பசியாக. குழந்தை பருவத்திலேயே கருணையே உருவாக திகழ்ந்தவர்கள் தான் அத்தாய ரசூல் ஹிந்தல் வலி ஹாஜா கரீம் நவாஸ் ரலியல்லாஹு தஆலா. அதனாலதான் இன்னைக்கும் ரியல் மிராக்கிள் என்ன தெரியும்? அஜ்மீர்ல எப்படிப்பட்ட கல் நெஞ்ச படைச்சவனா இருந்தாலும் சரி, அஜ்மீர் ஷரீஃபுக்கு போய் அந்த கும்பஸை பார்த்து அழுவான். எப்படி காபத்துல்லாஹ்க்கு போனா அந்த காபா பார்த்த உடனே நம்ம அறியாத இனம் புரியாத உணர்வு. அந்த காபா கட்டடம் தான், ஆனா அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அதற்கு ஒரு உயிர் இருக்கு. அது உண்மையான ஆஷிக்கீன்கள் மோமீன்கள் உணர்வார்கள். காபாக்குள்ள என்ன இருக்கு? ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹிஜ்ரத் போகும்போது திருப்பி 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 பார்த்து போனாங்க இந்த காபாவை? இது கட்டடம் தான் போகாம இல்ல, அதற்குள்ளாக ஒரு உயிர் இருக்கிறது. அதை விட்டு பிரிய மனம் இல்லாம தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அடிக்கும் திருப்பி திருப்பி பார்த்தாங்க. உன்னை விட்டு பிரிகிறேனே காபா, உன்னை விட்டு பிரிகிறேனே அப்படின்னு அந்த காபாவோட நேசம் கொண்டார்கள். அந்த நேசத்தின் காரணம் அல்லாஹ் இருக்கிறார். அது போல அஜ்மீர் ஷரீஃபுக்கு எப்படிப்பட்ட கல் நெஞ்ச படைத்தவராக இருந்தாலும் சரி, நான் எதுக்குமே கலக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்க கூட கலக்குவான். கண்ணீர் கமலே நிற்பான். அவன் சொல்லுவான், நான் இதெல்லாம் கற்பனை சொன்னதல்ல, நான் நேரடியாக என்னிடத்துல சொல்லப்பட்டவர் செய்தேன்னு சொல்றேன். இது உலகத்துல கூடிய அத்தனை மக்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால அவங்களுக்காக இந்த செய்தி சேர்ப்பாங்க சொல்றேன். அப்போ அவங்க சொல்றாங்க, நாங்க எதற்குமே கண் கலங்கவில்லை. என் தாய் இறந்து போனார், நான் கலங்கவில்லை. என் தந்தை இறந்து போனார், நான் கலங்கவில்லை. அப்படிப்பட்ட எல்லோரும் கேட்டாங்க, ஏண்டா ஒரு பெற்ற தாய் ஆயிட்டு தந்தை ஆச்சு, இதற்கும் கூடவும் உங்களோட கண்ணில் தண்ணீர் வராது? அப்படிப்பட்ட கல் நெஞ்ச படைச்சவனா நீ? அப்படி எல்லாம் கேட்டாங்க. நான் அஜ்மீர் ஷரீஃபுக்கு வந்து என்ன அறியாம நான் அழுவுறேன். நான் ஏன் அழுவுறேன்னு எனக்கே தெரியும். ஹாஜா கரீம் நவாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மென்மையானவர்கள், அல்லாஹ்வுடைய கருணையை உருவானவர். அங்க போனா எப்படிப்பட்ட விஷயமோ கல் நெஞ்சம் உருகிடுவார்.
எல்லா பாவத்தையும் உருக்கி வெளியாக்கி அவனை பரிசுத்தப்பட்டு வெளியாக்குவான். அதனாலதான் யாருக்குமே கிடைக்காத பெரிய சிறப்பு. ஹாதா ஹபீபுல்லா மாத ஃபீ ஹுப்பில்லா. அவர்கள் வரைந்த போது பிறை 1 ரஜபு பிறை 1ல அவங்க சில்லா ரூமுக்கு போறாங்க. தன்னுடைய கலீஃபாக்கள் சொல்றாங்க, என்னுடைய உத்தரவு வரும் வரை நீங்கள் இந்த கதவை திறக்கக்கூடாது. பிறை 1 போனாங்க. பிறை 5 இரவுல தன்னுடைய கலீஃபா கனவு பார்க்கிறாங்க. பிறை 6 இரவுல கனவு பார்க்கிறாங்க. ராஜா நாயகம் மறைந்து விட்டாங்க. போய் கதவை திறக்கிறாங்க. ராஜா நாயகத்துடைய முபாரக்கான ஜனாசா இருக்குது. ஒளியால் எழுதப்பட்டிருக்கிறது, ஹாதா ஹபீபுல்லாஹ் மாத ஃபீ ஹுப்பில்லாஹ். இவர்கள் அல்லாஹ்வுடைய நேசராக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நேசத்திலே மறைந்து விட்டார்கள். ஹாதா ஹபீபுல்லாஹ் மாத ஃபீ ஹுப்பில்லாஹ். இதுதான் இன்னைக்கு அஜ்மீர்ல ராஜா நாயகத்துடைய ரவுலா ஷரீஃப்ல போய் அந்த ரவுலாக்கு முன்னால போய் வாசல் எழுதிருக்கும், ஹாதா ஹபீபுல்லாஹ் மாத ஃபீ ஹுப்பில்லாஹ். அல்லாஹ்வுடைய நேசராக ஹபீபாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நேசத்திலேயே மறைந்து விட்டார்கள். எப்படிப்பட்ட முபாரக் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட சங்கையான இந்த உடலை விட்டு உயிர் பிடி கூட நம்முடைய தருணமும் அப்படி சங்கையாக இருப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவான். ராஜானே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதற்கொண்டு அல்லாஹ்வுடைய சொந்த அடியார்கள் நல்லடியார்களை முசாபஹா செய்தவர்களாகவே ரூஹ் பிரியர். அல்லாஹ் நிச்சயமாக இந்த மஜ்லிஸுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அல்லாஹ் அப்படி சிறப்பு தருவான். அதுவும் இல்லாம சையது சாதாத் சங்கையான ஷஃபி ஹுசைன் சாஹிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் பட்டவர்கள் ஹஜ்ரத் காசிம் ஹுசைனி காதிரி சாஹிபு வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அருமை திருப்பேர் அவர்கள் இந்த உன்னதமான மஹ்ஃபில் வருகை தந்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த மஹ்ஃபில் நம்முடைய அறிவுக்கு உட்பட்டது அல்ல, இது அல்லாஹ்வும் அவுலியாக்களும் ஏற்படுத்தது. நேற்றைக்கு ஆமீர் கலிமிஷா நாயகத்துல ராத்திப் நடந்தது, அதுவும் எங்களுடைய அறிவுக்கு உட்பட்டது அல்ல. ஆனால் பிரம்மாண்டம் அல்லாஹு அக்பர். எனக்கு உண்மையிலே சஜ்ஜாதா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் சஜ்ஜாதா கொண்டு போயிருப்பேன். ஆனா பிரம்மாண்டம் அவ்வளவு பெரிய நிகழ்ச்சி. ராத்திபு அவங்க மதரசாவில் ராத்திபு பார்த்தது இல்லை, பெரிய கூட துவாவனா இல்லை, அவ்வளவு பிரம்மாண்டம் பெரும் விழாவாக நிகழ்ச்சி நடந்தது. இப்ப நான் நம்ம ப்ரொஃபஸர்கிட்ட சொன்னேன், அல்லாஹ் ஆதாமின் ஃபதுல் ரப்பி, அல்லாஹ் நாடியவருக்கு அந்த ஃபதுலை கொடுக்குறான். அப்படி நம்ம கொடுத்த ஃபதுல், அது போல அந்த ஃபதுலோட திரும்ப குர்ஆன்ல அல்லாஹ் இன்னும் சொல்லுவான், ஆதாமின் ஃபதுல் ரப்பி, அது ஆதாமின் ரஹ்மத்து ரப்பி. சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்லுவான், ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி. அப்படி இன்னைக்கு எங்க சஜ்ஜாதா வரேன்னு சொன்ன உடனே எனக்கு பெரும் சந்தோஷம். உஸ்தாது போன அடிச்சு, உஸ்தாத் நீங்க கட்டாயம் மஜ்லிஸ் வரணும், ஏன்னா நீங்க சஜ்ஜாதாவோட உறவு முறைகளையும் நீங்க சொந்தமுமாக இருக்கிறீங்க, அதனால நீங்க எங்களோட சஜ்ஜாதாவை சந்திக்கணும், இந்த மஹ்ஃபில் சந்திக்கணும். உடனே அவங்க தன்னோட துணைவியாரோட வந்துட்டாங்க. இல்ல நான் இன்னைக்கு காலைல தான் வந்தேன். மாஷா அல்லாஹ். நான் தெரிஞ்சு தான் வந்திருப்பேன். பட் உங்க இது பார்த்தேன். ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட். மாஷா அல்லாஹ். பெரிய ஒரு ஜிம்மேதாரி எடுத்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வாங்க உங்ககிட்ட ஒர்க் வாங்கிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். ராஜாவுடைய ஒரு கலீஃபா அமீர் குஸ்ரு ரலியல்லாஹு அவருடைய ஒரு வெரி ஃபேமஸ் கப்லெட் பார்சியில் அவர் சொல்றாரு, உங்களுக்கு ஷேட் தெரியும், யா இலாஹி தாபுவத் குர்ஷீடு மாஹி, யா இலாஹி தாபுவத் குர்ஷீடு மாஹி சிராக சிஷ்டியானா ரோஷனாய். அதான் எல்லாம் நடத்திட்டு இருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் சிராகங்களை வச்சு எங்கெங்க இருந்தாலும் உலகத்திலேயே வந்து அவருடைய செட்டின்றது எல்லாருமே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. நாங்க ஒவ்வொரு நாளும் இங்க விளக்கு பொருத்தக்கூடிய நேரத்துல சிராகோ மஸ்ஜிதோ மெஹராபோ மெம்பர் முஹம்மத் அலி ஃபாத்திமா ஷபீரோ ஷப்பர் இலாஹி தாபுவத் குர்ஷிதோ மா चिरागे कादरियारा रोशनाई, चिरागे चिश्तियारा रोशनाई, चिरागे इलाहियारा रोशनाई. மூன்று தரிகாவும் அதற்குள்ளாக எல்லா தரிகாக்குள்ள தரிகாவில் கொண்டு வந்தது மக்கள உண்மையான ரியல் இஸ்லாம்னா என்ன, உண்மையான மார்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ கொண்டு இந்த இஸ்லாம் கொண்டு வரவே இல்லை. தன்னோட அன்புங்கிற போர்வை வச்சுதான் ரசூல் ஸல்லல்லாஹு எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அதனால தான் இன்னைக்கு அஜ்மீர் ஷெரீஃப்ல ஜியாரத்துக்கு போனா போர்வையோட காரணம் அன்பு தான். ஓகேவா, உன்னை அரவணைக்க நான் இருக்கேன். அவங்க மற்றவர்கள் அங்க விமர்சனம் அது ஆயிரம் அது நமக்கு தேவையில்லை. ஆனா அங்க இருக்கக்கூடிய நுட்பம் என்ன, உன்னை அரவணைக்க ஆதரிக்க நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுதான் இன்னைக்கும் ராஜா கரீம் நவாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல
அனுதினமும் நடந்து கொண்டிருக்கூடியது. அதனால அவருடைய தாமன் என்னைக்கு நமக்கு உண்டு அப்படிங்கிறத அந்த மஜ்லிஸோட அடையாளம். அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து தாய் ரசூல் இந்தல் வலி ஹாஜா கரீம் நவாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஜியாரத்தை அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து அவர்களுடைய பொருட்டினால் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நசீபாக்கி அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புனிதமான மதீனத்து முனவ்வராவை அதிகம் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலான ஷஃபாஅத்தை பெற்றவர்களாக ஈருலகத்தில் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் நல்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரஜப் பேர் 6 அதாய ரசூல் இந்தல் வலி ஹாஜா கரீம் நவாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த பூ உலகை விட்டு மறைந்த நாள். அல்லாஹ் தஆலா நமக்கு அவங்களுடைய நினைவுனால நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. நாம ஹாஜா நாயத்தை நினைத்ததா கிடைக்கல, ஹாஜா நாயத்துடைய நினைவு நம்ம இருக்கிற பட்டதுனால இந்த பாக்கியம் நமக்கு கொடுத்தாங்க. அதாவது சுல்தானுல் அவுலியா முஹியத்தீன் ஆண்டவர்களை குறித்து காயில் கீழக்கரை மாதி ரசூல் ஷேக் சதகத்துல்லாஹில் காஹின்னு சொல்வாங்க. شرفت جيلان بالميلاد ساقنه علمت بالقبر بغداد نماقنه يزوره كل مشتاق ولكنه في بيته قد يضاقي محي الدين. பல பேர் முஹியத்தீன் ஆண்டவர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜியாரத் வேணும்னு சொல்லி பகதாதுக்கு போறாங்க. பல பேர் உலகத்துடைய பல பாகங்களில் இருந்தும் அவனை ஜியாரத் செய்யணும் சொல்லி பகதாதுக்கு போறாங்க. ஆனா சில பேரை தேடி முஹியத்தீன் ஆண்டவர்களே வருகிறாங்க. அப்படி கிடைக்க பெற்றதுதான் இந்த மஜ்லிஸ் என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இது எதுவுமே நம்ம கற்பனைக்கு இல்லை. ஏன்னா எங்க மௌலானாவுக்கும் தெரியும், நம்ம முதல் வேலைக்கிழமை மஜ்லிஸ் தான் மிக பிரமாண்டமா மாடியில விளக்கு அலங்காரம் தான் செய்து நம்ம நடத்துவோம். இங்க சஜாதம் வந்து கலந்துருக்கிறாங்க. ஆனா இந்த நாள் நம்ம ஹஜாநாயத்துடைய நாளாச்சே, நாம அவங்களோட மௌலூத் ஷரீஃப் ஓதணுமே அப்படின்னு நானும் என் தம்பியும் அதை முடிவு செய்யும் பொழுது இப்படி ஒரு வெகுமதி சையது சாதா ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள வந்து இந்த மஜ்லிஸ்ல மேஃபில்ல இருக்கணும், இந்த துஆ நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது பெரியவோட ஏற்பாடு தான். அல்லாஹ்வுக்கு அவுலியாக்கள் நம்ம கோடான கோடி நன்றிகளை காணிக்காங்க. குடிங்க சார், குடிங்க. உங்க ஆடை ரொம்ப அழகா இருக்கு. இப்போ ஓதன பைத்துல ஒரு அற்புதமான கராமத்து சொல்லப்படுது. ஹாஜா நாயத்துல இல்ல, ஹாஜா நாயத்துடைய ஷேഖுடைய ஹஜ்ரத் ஹாஜா உஸ்மான் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த தீனுடைய ஹிதமத்திற்காக ஒரு ஊருக்கு செல்லும் பொழுது அவர்கள் மஜூசிகளாக இருந்தார்கள். அவர்கள் நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்ப சொல்றாங்க, நெருப்பை வணங்காதீர்கள், அது படைக்கப்பட்டது, படைத்தவனை வணங்குங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது போல அவன் சொன்னான். ஆனா இல்லை எங்களுக்கு இந்த தெய்வம் எவ்வளவோ செய்து கொடுத்திருக்குது அப்படின்ட்டு அவங்களுடைய நம்பிக்கையில சொன்னாங்க. இல்ல, இது படைப்பு தான், படைத்தவன் இதல்ல, படைத்தவன் இதை விட பிரம்மாண்டமானவன், அவன் பேராற்றல் இருக்கக்கூடியவன். அவன் நினைத்தால் இது பெரும் குண்டமாக இருக்கக்கூடிய நெருப்பை கூட ஊதி அணைத்திருக்கும். அவனுடைய ஆற்றலை யாரும் தடுத்து விட முடியாது. அவன் நீங்கள் எதையெல்லாம் ஆற்றல் சொல்கிறோர்களோ அதையெல்லாம் கடந்து பேராற்றல் மிக்கவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவனை வணங்குங்கள் சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, இல்ல இதுதான். அப்படியா, இந்த நெருப்பை உங்களுடைய தெய்வம் என்று சொல்கிறீர்கள் அல்லவா, நான் அதற்கு மாறு சொல்கிறேன். இது உங்களுடைய தெய்வமாக இருந்தால் நான் அதை தொடுகிறேன், அது என்னை கரிக்கணும் அப்படின்னு உடனே இந்த தெய்வம் உங்களை சும்மா விட அப்படின்னு உடனே அந்த சமுதாயத்தோட தலைவர் இது போல பேர குழந்தைய மடியில வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு கூட்டத்தில் போடும் பொழுது அல்லாஹ் சொன்னான், யா நாரு கூனி பர்தன் ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பை நீ குளிர்ந்தவனமாக ஆகிவிடு அப்படின்னு உடனே எல்லாரும் என்ன நினைச்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒசிங்க போயிடுவான்னு பார்த்தா குளிர்ந்துப்பா. எதுக்கு நெருப்பு கூட்டத்தில் போட்டா இப்ராஹிம் சொல்றாங்க, குளிர் ஒரே குளிர்ச்சியா இருக்கு, ரொம்ப சின்ன சாகு அப்படின்ட்டு அந்த மக்கள் எல்லாம் வியந்து போனார்கள். அதுபோல ஹஜ்ரத் ஹாஜா உஸ்மான் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சமுதாய தலைவரோட பேர குழந்தை மடியில வச்சிருந்தாரு, குழந்தை வச்சிருந்தாரா, அந்த குழந்தை எப்படி நெருப்புல போயிட்டாங்க. இங்க நல்லா புரிஞ்சுக்கணும்,
இன்னைக்கு நம்ம சமூகத்துல நெருப்பு மிதிக்கிறோம் சொல்லி ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க. ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெயரால் நாங்கள் இதை கடைபிடிக்கிறோம் சொல்றாங்க. நஊது பில்லாஹ், நிச்சயமாக இது மார்க்கத்துக்கு முரணானது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சமூகம் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்கள் சமூகத்திலே ஒரு நோய் ஏற்படுகிறது. அந்த நோய் வந்து விட்டால் நாங்கள் சூடு போடுவோம். அந்த சூடு போட்டா அந்த நோய் குணமாயிடும். இதை நாங்கள் செய்யலாமா கேக்குறாங்க. யார்கிட்ட? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆமா, நீங்க சொல்வது உண்மைதான். அந்த நோய் வந்தா நீங்க சூடு போடுறன்னு சொல்றீங்களே, அந்த சூடு போட்டா அந்த நோய் குணமாகிறது நீங்க சொல்றது உண்மைதான். ஆனாலும் அதை நான் தடை செய்கிறேன். நெருப்பால் ஒருவரை சுடுவதுங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உள்ளது. அந்த அதிகாரம் வேறு யாருக்கும் கொடுக்கப்படல. அதனால அது உண்மையாக இருந்தாலும் அதை நீங்க செய்யக்கூடாது, தடை செஞ்சாங்க. அப்படி ஒரு நோய் நிவாரணத்திற்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தடை செய்தார்கள் என்றால் அவருடைய திருப்பேரர்களை இந்த தீனுல் இஸ்லாம் தழைக்க வேண்டும் என்று தன்னுடைய உயிரை துறந்தார்கள். தன் உயிரை மட்டும் இல்ல, தன் குடும்பத்தில் சார்ந்த 72 உயிரை துறந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய விஷயத்தை நீங்க கேளிக்கையாக்கலாமா? அது வீணு விளையாட்டும் அல்ல. அன்று கர்பலால நடந்தது அது நீதிக்கான போராட்டம். அந்த நீதியிலே இமாம் ஹுசைன் ஷஹீத் ரலியல்லாஹு தஆலா வெற்றி பெற்றாங்க. எப்படி வெற்றி பெற்றாங்க? நல்லா கேட்கணும். என்னங்க, அவங்க தானே ஜெயிச்சாங்க, இவங்க வெற்றி வீழ்த்திட்டாங்க. யசீதோட கூட்டம் தானே ஜெயிச்சது இல்ல, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஜெயிச்சாங்க. எப்படி ஜெயிச்சாங்கடா? என்ன போராட்டம்? யா இமாம் ஹுசைன், உங்கள் கரத்தை கரத்தில் வைங்க. இதுதான் யசீதுக்கும் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்குமான போராட்டமே. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு சொன்னாங்க, தலையை கூட தருவேன், கரத்தை தர மாட்டேன், என் கையை தர மாட்டேன், தலையை தருவேன். அதான் தாய் ரசூல் ஹிந்தல்வதி ஹாஜா கரீம் நவாஸ் ரலியல்லாஹு தஆலா அற்புதமாக பார்சி சொன்னாங்க, ஷா ஹஸ்து ஹுசைன், பாதுஷா ஹஸ்து ஹுசைன், தீன் ஹஸ்து ஹுசைன், தீன் பனா ஹஸ்து ஹுசைன், சர்தார் நாதா दस्त दर दस्त यजीद हक्का के बिना ला इलाहा हस्തു ஹுசைன். தலைய தருவேன், கைய தர மாட்டேனா. ஆனா வரலாற்றை நல்லா பாருங்க. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஷஹீதாக்கப்பட்டவன தலையை எடுத்து தட்டில் வச்சுக்கிட்டாங்க. என்ன, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலையை வைத்துக் கொண்டு வேடிக்கை எல்லாம் காட்டினாங்க. எங்கப்பா கை? சுப்ஹானல்லாஹ். ஹுசைன் ரலியல்லாஹு கையங்க தலையை வைத்து வேடிக்கை காட்டினீர்களே, கையை தானே தரமாட்ட சொன்னாங்க. அந்த கையை கொண்டு யசீத் என்ன செய்யணும்? பத்தியா, இமாம் ஹுசைன் எனக்கு அந்த கையை தர மாட்டேன்னா அவர் என்ன சொல்றது? கையை தர மாட்டேன், நானே கையை எடுத்துக்கிட்டேன் சொல்ல வேண்டியதானே? ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஹபீபுடைய திருப்பேருடைய கரத்தை கைபாக்கிட்டார். எங்க தேடி கையை காணும்? இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு உடல் இருக்கிறது, உடலுடைய எல்லா பாகங்களும் இருக்குது, கை இல்ல. இமாம் ஹுசைன் என்ன சொன்னாங்க? சர்தார், தலையை தருவேன், கையை தர மாட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் சத்தியமானவர்கள். அந்த சத்தியத்திற்காக அவங்க எதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, மறைத்து விட்டாங்க. அப்படிப்பட்ட உண்மையினுடைய போராட்டமாச்சே. அதை நீங்க என்னடா நெருப்பு பிரிக்கிறாங்க. என்னடா நெருப்பு பிரிக்கிற அப்படின்னா, நெருப்பு ஒருத்தி அதெல்லாம் பரத்தி விட்டுட்டு கால்ல நல்லா தண்ணி ஊத்திக்கோ சுடு, கால்ல நல்லா தண்ணி ஊத்திக்கோ சுடு, இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சு காட்டினாங்களா? இதைத்தான் ஹாஜா உஸ்மான் ஹாரூனி ரலியல்லாஹு செஞ்சு காட்டினாங்களா? கொழுந்து விட்டு எரியக்கூடிய பெரும் தீ குண்டம், கொழுந்து விட்டு எரியுது பெரும் தீ குண்டம். அந்த சமுதாய தலைவருடைய குழந்தையை பிடிச்சுக்கிட்டு உள்ள போயிட்டாங்க, பதறிட்டாங்க. ஹாஜா உஸ்மான் ஹாரூனுக்கு என்ன, அவனுக்கு என்ன வந்துச்சு? தான் பேரப்புள்ள உயிர் போயிடுமே, வாய் அடைத்து போய் நிற்கிறான். சிறிது நேரம் கழித்து 2 பேருமே நடித்து சில்லுன்னு வந்தாங்க. ஆச்சரியப்பட்டு போனாங்க. நெருப்புல இருந்து வரவங்களா எப்படி வரணும்? கரிஞ்சி போய் கறிக்கட்டியா வரணும். குளிர்ந்து அவ்வளவு அழகா ரம்யமா வராங்க. அதாவது தோட்டத்துல இருந்தா எப்படி வருவாங்க அப்படி வராங்க. ஆச்சரியப்பட்டு போறார்கள். அந்த பேர குழந்தை கேட்டு அந்த சமுதாய தலைவர் கேட்கிறாரு, பேர புள்ளிய நெருப்புக்குள்ளே போன என்ன அப்படின்னு. அப்பா தாதா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சு, சிறப்பான காட்சியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு ஹாஜா உஸ்மான் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா சொல்றது உண்மை.
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது எல்லாம் இஸ்லாம். அப்படிப்பட்டவர்களுடைய சீடர் தான் அதாய ரசூல் இந்தல் வலி ஹாஜா கரீம் நவாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவருடைய உன்னதமான முபாரக்கான மௌலித ஓதும் இன்ஷா அல்லாஹ். சஜாதா சொன்னது போல, அதாவது அரபு மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு, ஒரு சிறப்பை கூறுவதாக இருந்தா அதை முதல்ல பேசுவாங்க, அப்புறம் தான் பாடுவாங்க. அப்படித்தான் அந்த அடிப்படையில் தான் மௌலித வந்தது. ஹிகாயத்துங்கிறது முதல்ல வந்தது. ஹிகாயத்துங்கிறது இந்த பாடலுக்கு அர்த்தம் என்ன, இந்த பாடல் எதை முன்னோக்கி இருக்கிறது, எதோட சிறப்பு சொல்ல போது முதல்ல அந்த ஹிகாயத்தில் அரபியில் வாசிப்பாங்க. அதன் பிறகுதான் அது பாடுவாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த காலத்துல இருந்து இன்னைக்கு உள்ள சில முனாஃபிக் என்ன சொல்றான், அதெல்லாம் மௌலிதம் இல்லைங்க அப்படின்னு போயிடறான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே சமா நடந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்ஃபில்ல இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாலே புகழ் பாடுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி என்ன புகழ் பாடுவாங்க, அவங்கள புகழ்ந்து பாடுவாங்க. அல்லாஹ் புகழ்ந்து இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பாடுவாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா உலகத்திலே எல்லா படைப்பையும் அவன் விஷ்ணுபடி படைச்சான், உங்களை மட்டும் உங்க விருப்பப்படியே படைச்சான். இப்படிதான் பாடினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி போர்வை போர்த்தி அவங்களுக்கு சங்கு செய்தாங்க. அப்படி ஒரு நேரத்துல அபூபக்கர் சித்திக் நாயகம், உமர் நாயகம், உஸ்மான் நாயகம் ரலியல்லாஹு தஆலா இப்படிப்பட்டவங்க எல்லாம் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் கூடி பேசுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாத்தீங்களா, இவ்வளவு பெரிய சிறப்புக்குரியவங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாத்தீங்களா, இப்படி ஒவ்வொரு நபியை சிறப்பு பத்தியும் சொல்றாங்க, பாடுறாங்க. இப்படி பாடிட்டே வராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாஹ் இருக்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாஹ் இருக்காங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரூஹுல்லாஹ் இருக்கிறாங்க. இப்படி சொல்லிட்டே வரும்போது அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கேட்டுட்டே சஹாபாக்கள் ஒவ்வொரு நபியுடைய சிறப்பு சொல்லி வர்ணிச்சு பேசி வரதெல்லாம் கேட்டுட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல வெளியே வந்துட்டாங்க. தோழர்களே, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், தோழர்களே நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் அல்லாஹ் என்னை ஹபீபுல்லாஹ்வாக ஏற்கிறான். அல்லாஹ் என்னை ஹபீபுல்லாஹ்வாக ஏற்றிருக்கிறான். எல்லா நபியோடவும் அல்லாஹ் என்னை உயர்வாக்கி ஏற்றிருக்கிறான் சொல்லி அவங்க பாடி அந்த மஹ்ஃபிலுக்கு அவங்க அதை இறுதி வடிவம் தந்தாங்க. அப்படி இந்த மஹ்ஃபில், இந்த மௌலூத் மஜ்லிஸ்ங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது. அவர்கள் அதற்கு அனுமதி தந்தார்கள், அங்கீகாரத்தை தந்தார்கள். அப்படிப்பட்டதுதான் இந்த மௌலூத் மஜ்லிஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஹ்ஃபிலை கபூல் செய்து நம்முடைய ஹலாலான ஹாஜாத்துகளை வரவேற்று தருவாராக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆய ரசூல் ஹிந்தல் வலி ஹாஜா கரீம் நவாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவங்களுக்கு அத்தாய ரசூல் ஒரு பேர். அத்தாய ரசூல் இந்த பேருக்கான விளக்கம் நிறைய மக்களுக்கு தெரியாது. இல்லைன்னு சொல்லுவாங்க, ரசூல் அத்தா தந்தாங்க, அத்தா தந்தாங்க. அத்தாய ரசூல் அது அர்த்தம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே சஹாபாக்கள் எப்படி ரசூலுல்லாஹ் பார்த்தாங்களோ அப்படி ஹாஜா கரீம் நவாஸ் நாயகம் தங்கள் வாழும் காலத்தில் ரசூலை பார்த்தாங்க. ரூஹானியத்தை பார்க்கல, ஜிஸ்மானியத்தை பார்த்தாங்க. அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்கள் அத்தாய ரசூல் ஹிந்தல் வலி ஹாஜா கரீம் நவாஸ் நாயகம் அவங்களுடைய ஹுக்கூமின் பேர்ல இந்த இந்திய தேசத்துக்கு வந்தாங்க. சொல்ல போனா ஹாஜா கரீம் நவாஸ் நாயகம் அவர்களுக்கும் இமாம் அல் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. குடும்ப வழியில ஹசனி வல் ஹுசைனியாக இருக்கிறாங்க. தந்தை வழி ஹசன் ரலியல்லாஹு தஆலா பாரம்பரியம், தாய் வழி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பாரம்பரியம். அப்படி குடும்ப பாரம்பரியத்தில் இருந்தாலும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கர்பலால சொன்னாங்களே, உங்களோட பிரச்சனை படுறது நான் வரல, நீங்க சொல்லக்கூடிய கண்டிஷன்ல இருக்க முடியாது, அதனால எப்படின்னு தொலைஞ்சு போகணும், நான் என்னோட விருப்பத்துக்கு நான் போறேன், என்ன தடை செய்யக்கூடாது. இது மட்டும் தான் சொன்னாங்க. ஹுசைன் சொன்னார், என்ன உங்களுக்கு புத்தி கிடையாது, நான் என்ன சொல்றேங்கிற அந்த கருத்தை புரியக்கூடிய அறிவு கிடையாது உங்களுக்கு, அதனால முட்டாள்கிட்ட தர்க்கம் செய்யக்கூடாது. எங்க ரசூலுல்லாஹ் சொல்லி தந்துட்டாங்க, அதனால உங்களிடத்துல வாதம் செய்ய நான் வரல, நான் போறப்பா. ஏன்னா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்றைய சமூகத்தால் தனித்து விடப்பட்டிருந்தாங்க. யாருமே அவங்களுடைய சொல்லுக்கு இணங்கி வரல. எல்லாருமே போவாதீங்க 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 சொன்னாங்களே தவிர, யா இமாம் அல் ஹுசைன் ரலியல்லாஹு நாயகமே நாங்க உங்களோட வரோம், எங்க உயிரை உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லல. போவாதீங்க, உங்களுக்கு பிரச்சனை வந்துடும், உங்களுக்கு போவாதீங்க, பிரச்சனை வந்து சொன்னாங்களே தவிர இந்த வார்த்தை யாரும் சொல்லல. அதனால அவங்க பார்த்தாங்க, சரியா வரமாட்டானோ, ஒளிஞ்சு போங்கடா சொல்லிட்டு நான் போறேன், என்னோட பாதையில விட்டுடுங்கன்னு சொன்னாங்களே. அப்போ வரலாற்று சொல்றாங்க, அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் எது தெரியுமா?
அதாய ரசூல் ஹிந்தல் வலி ஹாஜா கரீம் நவாஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எங்க அடங்கிட்டாங்களோ அந்த இடம் தான் அவர்களுக்குரிய இடம். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அவர்கள் கர்பலாவில் ஷஹீதாக்கப்படணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க பேர பிள்ளைங்க இருந்தாங்க. எந்த இடத்துல ஹாஜா நாயகம் அடங்கி இருக்கிறாங்களோ அந்த இடம் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இடம். அதனால தான் பாத்தீங்கன்னா சிஸ்தியாவோட கலர் என்ன தெரியுமா? ரத்தத்தோட கலர் தான் அந்த சிஸ்தியாவோட கலர். காதிரியா பச்சை நமக்கு எல்லாரும் தெரியும். ஆனா சிஸ்தியாவுடைய நிறம் ரத்தத்துடைய நிறமாக இருக்க ஒரே காரணம் தெரியுமா? இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஷஹீதை நினைவுபடுத்தக்கூடிய. அதனால்தான் ஹாஜா நாயகம் எழுத இன்னைக்கும் அந்த கவியை ரசிக்காதவர்கள், அதை பாராட்டாதவர்கள், அதை பாடாதவர்கள், அதை புகழாதவர்கள் யாருமே கிடையாது. எந்த ஷியாவும் இப்படிப்பட்ட வார்த்தை சொல்ல முடியாது. ஷாஹஸ்து ஹுசைன், பாதுஷாஸ்து ஹுசைன், தீனஸ்து ஹுசைன், தீன் பனாஸ்து ஹுசைன் யார் சொல்ல முடியும்? எந்த ஷியாவோட வார்த்தைகள் சொல்ல முடியும்? நீங்க நாங்கள் தான் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு உரிமையாளர்கள், வாரிசுதாரர்கள் அப்படி சொல்றீங்களே, உங்களால் இப்படி ஒரு கவியை சொல்ல முடியுமா? அந்த ரத்தத்திலே வந்தவர்கள் தான் இமாம் ஹாஜா கரீம் நவாஸ் நாயகம். அவங்களுடைய சொல் உயிரோட்டம் சொல்லும் பொழுது எவ்வளவு எழுச்சி. அந்த எழுச்சிக்கு காரணம் அவங்க பாட்டனாருடைய அந்த டிஎன்ஏ, அதோடைய தாக்கம், அதோடைய ஆற்றல், அந்த கருணையே உருவாக அவர்கள் இந்த இந்திய தேசத்துக்கு வந்தாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடுல அது பெரும் பள்ளத்தாக்கு பகுதியா இருந்தது. அப்ப அடிப்படையா தண்ணீர் வேணுமே, அண்ணா சாகர் ஏரி மக்களை சொன்னாங்க, நம்முடைய தோழர்களை போய் உதவி செய்ய தண்ணி கொண்டு வாங்க. அங்க உள்ள மக்கள் இவங்க தோழர்களை பார்த்த உடனே நீங்க எல்லாம் இந்த தண்ணியை பயன்படுத்த கூடாது, ஏனென்றால் இது புனிதமிக்கது, நாங்கள் இந்த மதத்துல இதை புனிதமாக கருதுறோம், நீங்கள் அசைவம் உண்ணக்கூடியவர்கள், நீங்கள் இந்த தண்ணியில கை வைக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஹாஜா கரீம் நவாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, நாயகமே நாங்க தண்ணி கேட்டதுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஊர் மக்கள். அப்படியா? இப்படிதானே? வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானத்துக்கும் பூமிக்கும் உரிமையாளன் யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். தங்களோட கிஸ்டி எடுத்தாங்க, பெக்கர் பவுல் கிஸ்டி எடுத்து சொன்னாங்க, ஏரி அண்ணா சாகர் ஏரி இதுக்குள்ள வந்துரும் அப்படின்ட்டாங்க. குளத்துல நின்று குளிச்சுக்கிட்டு இருந்தவங்க கரையில் நிற்கிறான், தண்ணிக்குள்ள நிற்கிறவங்க தண்ணி இல்ல தரையில நிற்கிறான். என்னடா தண்ணி காலமா? ராஜா கரீம் நவாஸ் ரலியல்லாஹு தஆலா வான் சொன்னா அல்லாஹ்வுடைய அடியார்களாச்சே, அல்லாஹ் அதை வசப்படுத்தி கொடுத்திருக்கான். நிலாவே ரெண்டா பிளந்தவர்களுடைய பேரப்பிள்ளையாச்சே, வானத்தில் இருக்கக்கூடிய நிலாவை ரெண்டா பிறந்தவர்களாச்சே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளையாச்சே, அவங்களோட ஹுக்குமத்துல வந்திருக்காங்க. நதி வராதா? அவருடைய கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆசிப் இப்னு பர்கியா ரலியல்லாஹு தஆலா கழிச்சு எழுதுறாங்க, எங்க ஊர்ல ஒரு நதி ஓடுது, அந்த நதி வத்தி போச்சு, ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க இந்த நதிக்கு ஒரு இளம் பெண்ணை பலி கொடுத்தா தான் இந்த நதி ஓடுமா, அது அவங்க சம்பிரதாயமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அது என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. அதெல்லாம் நீ ஒண்ணும் செய்யாத, நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன், அதை 2 பேர் நதியில போடும், அந்த தண்ணி ஓடுனா. என்ன எழுதுறாங்க? ஓ நதியே, அல்லாஹ்வுடைய ஹுக்குமை கொண்டு உத்தரவை கொண்டு ஓடுறதா ஓடு, இல்லைன்னா எக்கட ஒளிப்போம். அதுல அதான் எழுதிருச்சு, ஓடுனா ஓடு உடங்கி போ அப்படின்ட்டாங்க. கடிதாசியை போட்டவன தண்ணி ஓடுது. எந்த இளம் பெண்ணையும் அங்க பலி கொடுக்கப்படல, அந்த பழங்கால சமூகத்தில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படல. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்கள் சொன்னார்கள், அந்த வார்த்தையை கொண்டு அந்த நதி மட்டும் ஓடிக்கொண்டுதான் இருக்காங்க. அப்ப அது போல அவர்கள் கலீஃபா, அவர்களுக்கு அப்படி ஆளுமைனா ரசூலுல்லாஹோட பேர பிள்ளை ஓடாத நிலையை ஓட வைத்தார்கள். கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 6 ஏரி எல்லாத்தையும் ஒரு கிஸ்டிக்குள்ள உள்ள வச்சிட்டாங்க. தண்ணி இல்ல என்ன ஆகும்? எல்லாம் பாதம் பண்ணித்தார்கள். நாயகமே நாங்கள் தவறை உணர்த்தோம், உங்களோட மகிமை நாங்க உணரல, அதனால மன்னிச்சுக்கிறங்க, எங்களோட தண்ணியோட தேவையா இதுதான் இருக்குது, திரும்பவும் அந்த கொடுக்கும், நீங்க எவ்வளவு வேணா தண்ணி எடுத்து. இன்னைக்கும் பாருங்க, அந்த பள்ளத்தாக்கு பகுதியில எது வேணா வறண்டு போகும், அந்த ஏரி வறண்டு போகும். நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனையோ அடி ஆழத்துல தான் இன்னைக்கு அவங்க போர் போடுறாங்க உள்ள மக்கள் எல்லாம். ஆனால்
அண்ணா சாகர் ஏரி மட்டும் அப்படி நிரம்பியே அந்த மீன்கள் துள்ளி உரிவு. ஏன் ஹாஜா கரீம் நவாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அல்லாஹ் தந்த பேர் அத்தாட்சி ஹுக்கூமின் பேர் இன்னைக்கு இருக்கு. அப்படிப்பட்ட வரலாறு. அவங்களுடைய அவ்வல் ஹலீஃபா ஹாஜா குதுபுத்தீன் பக்தியார் காக்கி ரலியல்லாஹு தஆலா, ஹாஜா நாயத்துடைய அவ்வல் ஹலீஃபா எங்க அடங்கியிருக்காங்க? டெல்லியில அடங்கியிருக்காங்க. குதுப் மினார் சொல்றமே, பாடப்புத்தகம் படிக்கிறோம். குதுபுத்தீன் கட்டினாரு. யாருக்கு கட்டினாரு? ஹாஜா குதுபுத்தீன் பக்தியார் காக்கி கட்டினாரு. இது தெரியாத நம்மளுக்கு என்ன ப்ரொஃபஸர் சொல்றேன், பாடத்திட்டம் கூட எழுதுவாங்க. குதுப் மினாரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு உடனே எழுதுவான், பக்கமா எழுதுவான். ஏண்டா அது யாருக்காக கட்டப்பட்டுச்சு? ஹாஜா குதுபுத்தீன் பக்தியார் காக்கி ரலியல்லாஹு தஆலா கட்டப்பட்டுச்சே. அந்த ஒரு பேரர் வருமா? வர. அதனால இன்னைக்கு அது சிதறமடைஞ்சு கிடக்கு. அதை அவர்கள் பெயர் சொல்லி தான் அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கான். அவுலியா அல்லாஹ்வோட பெயர் சொல்லப்பட்ட அல்லாஹ் பாதுகாப்பான். நான் தான் இன்னைக்கு ஒரு முதன்மையான விஷயம் சொன்னேன். கியாமத்தோட நாளையில காபா உடைக்கப்படும். காபத்துல்லா உடைக்கப்படும். 60,000 முஷ்ரிக்கீன்கள் காபாவிலிருந்து ஜித்தா வரைக்கும் சங்கிலியா நிப்பாங்க, மனித சங்கிலியா நிப்பாங்க. ஒவ்வொரு செங்கல்லாக பேர்ந்தெடுப்பார்கள், ஜித்தாவோட கடலை போடுவாங்க. எதை? காபத்துல்லாவை, அல்லாஹ்வுடைய வீட்டை உடைத்து முஷ்ரிக்கீன்கள் கல்லா பேர்ந்தெடுத்து கடல்ல போடுவாங்க. அதனாலதான் இன்னைக்கு பூஜை பண்ணி கடல்ல போடுறோம். இது ஜின்கள் சொல்லி கொடுத்தது. பூஜை பண்ணிட்டா கடல்ல போட்டுடணும்பா. யாருப்பா சொல்லி கொடுத்தது? அந்த மேற்படியா யாரு? 1வது வானத்துல போய் விட்டு கேட்டானே ஜின்கள், மலக்குமார்கள் பேசுறது. ஓஹோ இப்படிதான் இருக்கோ கடைசியில. அப்பா கேப்பாங்க வாப்பா. அதனாலதான் நீங்க பாருங்க, இஸ்லாம் இருக்கும் இந்து மதத்திற்கு நிறைய தொடர்பு இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்க. அதனால அங்க சொல்லுவான், அம்மா வாப்பா உங்களை பார்த்து நாங்க செய்யல வாப்பா, எங்களை பார்த்து தான் வாப்பா நீங்க செய்றீங்க. ஏப்பா கோயில வளம் வர காபத்துல்லா வர. இந்த காபத்துல்லாவை ஏன் தவாப் செய்யறாங்க? 4வது வானத்துல பைத்துல் மாமூர் இருக்குது, அங்க மலக்கு மக்கள் தவாப் செய்யறாங்க. ஏன் அவங்க தவாப் செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய அர்ஷ்ல மலக்கு மக்கள் தவாப் செய்யறாங்க. தஃப்சீர்ல எழுதுறாங்க, இந்த தவாப் எப்படி உருவாச்சு தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷோட சிம்மாசனத்துல உட்கார்ந்திருந்தார். ஒரு மலக்கு வந்தார். அவர் யதார்த்தமாக இப்படி வந்தவர் திரும்ப இப்படி வந்தார். அல்லாஹ் பார்த்தான், நல்லா இருக்கு, ஒரு வாட்டி சுத்துங்க, நல்லா இருக்கு, இன்னொரு வாட்டி சுத்து, இன்னொரு வாட்டி சுத்து. இங்க ஒரு ஆள் போறாரு, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்க ஆட்கள். யாரு? மலக்கு மார் எல்லாம் குரு. இப்படி சுத்தாரு. இது நல்லா இருக்கு, எல்லாரும் சுத்துங்க. எல்லாரும் தொடக்கம் வேணும் இல்லையா? எப்படி இந்த மனித சமூகம் வந்தது? ஆதவங்கிற மனிதனை கொண்டுதான் சமூகம் வந்தது. அது போல இந்த தவாப் எல்லாவற்றுக்கும் காரண காரியங்கள் உண்டு. எதுவும் இன்றைக்கு அருமையா ஜும்மாவிலே மௌலானா ரொம்ப அழகாக இறைவன் எப்படி இருக்கிறான் இருப்பதை அறிவியலை கடந்து நிரூபிக்க வேண்டும் என்று ஒரு மௌலானா பேசின விஷயத்தை மக்களுடைய சிந்தனை தூண்டுவதற்காக இன்னைக்கு ரொம்ப அழகா ஜும்மாவுடைய பயான்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ரொம்ப அழகா இருந்தது. அது போல எப்படி இந்த தவாப் உருவாச்சுன்னா, தஃப்சீர் ஹமீதியார் எழுதுறாங்க, ரொம்ப அழகா எழுதுறாங்க, இப்படித்தான் இந்த தவாப் உருவாச்சு. அப்போ அர்ஷோட இடத்துல மலக்குமார்கள் கோடான கோடி பேர் தவாப் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது 4வது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்கு, அந்த மலக்குமாரெல்லாம் கேட்டாங்களா, யா அல்லாஹ் நாங்க தவாப் செய்ய முடியல அப்படின்னு. அப்படியா? அங்க பைத்துல் மாமூர் உருவாக்கிருக்க அந்த பள்ளி எல்லாம் தவாப் செய்யும். நீங்க அந்த பள்ளியை தவாப் செய்தா என்னை தவாப் செய்ய. அப்போ பூமிக்கு வந்த பிறகு பூமியில் உள்ளவர்கள் கேட்டாங்களா, அப்ப நாங்க தவாப் செய்யணுமே அப்படின்னும் போது காபத்துல்லா உருவாக்கப்பட்டது. அந்த காபாவை இந்த அளவும் தவாப் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி காபாவுடைய தவாப் எல்லாம் நிறைவேற்று இறுதியில காபா உடை தெரியப்படும். அந்த உடைத்த கற்கள் எல்லாம் கொண்டு போய் போடுவாங்க. அதன் பிறகுதான் இந்த உலகம் அழிக்கப்படும். சுக்குநூறா போகும் இல்லையா அந்த பூமி. நான் பாயை விரிக்கிற போது அப்படி விரிச்சு ஒண்ணுமே இருக்காது, தூள் தூளா போயிடும். ஏன்? அச்சானியான காபத்துல்லாவை உடைச்சிட்டாங்க. சக்கரமே இல்லைன்னா வண்டி எங்க ஓடும்? எல்லாத்திற்கும் மைய பொருள் ரூஹ், அதுதான் இந்த பூமியை தாங்கி இருக்கக்கூடிய காபத்துல்லா தான். அந்த காபாவை உடைக்கப்பட்டு விட்டால் பூமி எங்க இருக்கும்? எல்லாம் சுக்குநூறாக போயிடும். ஞானத்தை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய வீடான காபத்துல்லா உடைக்கப்படும்.
ஆனால் அன்னல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொள்ளக்கூடிய மதீனத்து முனவ்வரா பூமியில உடைந்து நொறுங்காது, அது சொர்க்கத்திலே இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்வான், என்னோட விஷயத்தை அழிச்சுக்க, அது பிரச்சனை இல்லை, என்னோட நேசர்கள் விஷயத்தில் எதை கை வைக்க விட மாட்டேன். அதனாலதான் அல்லாஹ்வுடைய சொந்த அடியார்கள், நல்ல அடியார்கள், அவருடைய கஃபனை கூட இன்னைக்கும் கபர்த்திக்கிறது இல்லை, நெருங்க முடியாது. நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும், நாள்தோறும் 100 இலங்கி கொண்டே இருக்கும், சஜாதா பண்ணவர் 100 இலங்கி கொண்டே இருக்கும். அதற்கு என்றைக்குமே அல்லாஹ் தஆலா உயர்வை தந்து கொண்டே இருக்கானே தவிர, அதனால அவருடைய ஜனாசா இங்கே இருப்பது ஆகிரத்தில் அப்படியே தான் இருக்கும். அவங்க அந்த ஜிஸ்மோட தான் வருவார்கள். நாம் எல்லாம் மக்கி மண்ணோடு போனால் அல்லாஹ் தஆலா நம்முடைய முதுகுத்தண்டினுடைய அடிபாகத்தினுடைய சிறு பிரதியை வைத்து அல்லாஹ் நம்மை உயிர்த்தெழுப்பு செய்வார். ஆனால் அல்லாஹ்வுடைய சொந்த அடியார் அப்படி அல்ல, அவர்கள் அந்த உடலோடவே அப்படியே வருவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு பாக்கியம் மிக்கவர்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடையாளம் கூட இழப்பதற்கு அல்லாஹ் தயார், தன்னுடைய சொந்த அடியார்கள் விஷயத்தை இழப்பதற்கு எதற்கும் அல்லாஹ் தயார் கிடையாது, எதற்கும் அனுமதி கிடையாது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் இன்றைக்கு எப்படி அல்லாஹ் ரசூல் ஹாஜா கரீம் நவாஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தர்கா ஷரீஃப் பார்க்கறோமோ, சொர்க்கத்திலே அதை அப்படி தான் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலேயும் ஹாஜா நாயகம் ரியலா உட்கார்ந்திருப்பாங்க. இங்க மறைவா இருக்காங்க, அங்க ரியலா ஹாஜா நாயகம் உட்கார்ந்திருப்பாங்க. அதனால் அவர்களை நேரடியாக போய் சலாம் சொல்லி அவருடைய முசாபா செய்து அவருடைய ஆசையை பெற்றவர்களாக சொர்க்கத்திலே அவர்களோடு அவர்களை அழைத்துக் கொண்டு அண்ணன் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ரசூலுல்லாஹ் வீற்றிருக்கக்கூடிய அந்த இடத்தை காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாய ரசூல் இந்தல் வலி ஹாஜா கரீம் நவாஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பரிபூர்ணமான ஆசையை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவார். ஆமென். ஹாஜா நாயகத்துடைய வரலாறுல மிக பிரபல்யமான கராமாத் சஜ்ஜாதா சொன்னாங்க, அவருடைய கராமாத்தில் சொல்லி காட்டினாங்க. அவருடைய வாழ்க்கையில மிக பிரபல்யமான ஒரு கராமாத் அவங்களோட அவ்வல் கலீஃபா ஹாஜா குதுபுதீன் பக்தியார் தாக்கி ரலியல்லாஹு தஆலா சொன்னவே, அவங்க டெல்லியில இருக்கிறாங்க. பொதுவாக சீடர்கள் தான் குருவை தேடி போகணும். ஆனா ஹாஜா குதுபுதீன் நாயகத்தின் மீது ஹாஜா நாயகம் கொண்ட பக்தி நேசப்படுகிற மஹப்பத்து அவங்களை தேடி டெல்லிக்கு வருவாங்க. ஹாஜா குதுபுதீன் பக்தியார் காக்கி ரலியல்லாஹு பார்க்கிறதுக்கு ஹாஜா நாயகம் அஜ்மீர்ல இருந்து டெல்லிக்கு வருவாங்க. அப்படிப்பட்ட மஹப்பத்துக்குரியவர்கள் அவர்கள். அவங்க அவ்வல் கலீஃபா, முதல் கலீஃபா அவங்க தான். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்கள். அவங்க டெல்லியில இருந்து தீனோட ஹிதமத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அவதூறு பரப்பப்படுது அவங்க மீது. அவர்கள் ஒரு பெண்ணை அவர்கள் பலாத்காரம் செய்து விட்டார்கள், அதன் மூலியமாக ஒரு குழந்தை பிறந்து விட்டது, அதற்கு காரணம் இவர்கள் தான் என்ற ஒரு அவதூறு சொல்லிட்டாங்க. அந்த குதுபுதீன் பக்தியார் காக்கி ரலியல்லாஹு தஆலா ரொம்ப மென்மையான சகிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை நம்ம இது சுமத்தி விட்டாங்களே, நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக பதில் சொல்ல தன்னுடைய குரு ஹாஜா கரீம் நவாஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மனதார நினைக்கிறாங்க. நாயகமே, இதை ரட்சியுங்கள் நாயகமே, ரட்சிக்கும் நாயகமே, எனக்கு உதவி செய்பவரே, பட்சிக்கும் பகையர் வினை பலியா கை தூக்குவரே, உச்சித்த நெறியோர்களுக்கு உதவி செய் துய்யவரே, கேட்சித ஈரையோன் கலீஃபத்து முய்னுத்தீன். ஹாஜா நாயகத்தை நினைச்சு மனம் பொருகிறாங்க. என்ன சொல்றது, இப்படிப்பட்ட ஒரு அவதூறை என்பது பரப்புகிறார்கள் அப்படின்னு. ஹாஜா நாயகம் வந்துட்டாங்க அஜ்மீருக்கு, ஹாஜா நாயகம் வந்துட்டாங்க. பாத்தீங்களா ஒரு கலீஃபா செய்த வேலையை பார்த்தீர்களா அப்படின்ட்டு எல்லாம். அதாவது ஒரு நன்மையான காரியம் செய்ய போனா அவதூறு பரப்புவதற்கும் குழப்பம் வெளிவதற்கும் எப்படி நிற்பானது தெரியுமா? இந்த உலகத்தில் யாரெல்லாம் நன்மையான காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ அத்தனை பேரும் விமர்சிக்கப்படுவார். ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வை விமர்சிக்காதவர்கள் விமர்சிக்க போறாங்க. நேர் அற்புதம் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்த்தா ஹிதாயத் கிடைச்சிருமே. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் என்ன பாடுபடுத்துறாங்க இந்த சமூகம், என்னெல்லாம் சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் அத்தனைக்கு பதில் தந்தான். அப்படி நாம் நன்மையான காரியம் செய்யும் பொழுது இன்னைக்கு சொல்றேன், சஜ்ஜாதா சொல்றேன், சஜ்ஜாதாவை விமர்சிக்கிறதா இருக்குமா?
அவரும் அந்த அர்த்தத்துல இருப்பார். அவரையும் குறை சொல்வதற்கு ஒரு 4 பேருக்கு தான் செய்யணும். ஏன்னா அப்படி இருந்தா தான் நாம் உயர முடியும். நான் தான் சொன்னேன், பொறாமைப்படுபவர்களை கண்டு நாம் சந்தோஷப்படணும். நம்மளை கண்டு ஒரு பொறாமப்படுறாங்க, மாஷா அல்லாஹ் கொஞ்சம் நல்லா படுப்போம். ஏன் ஒரு வாகனம் இயங்குறோம்னா அதற்கு ஒரு எரிபொருள் வேணும். நம்ம வாழ்க்கையோட வாகனம் இயங்குவதற்கு சிறப்பா இயங்குறதுக்கு அவன் வைத்து எரிச்சலுக்கே ஐயோ ஐயோ ஐயோங்கிறான அந்த ஐயோ குய்யோ தான் நம்மள உயர்த்து. அப்போ நாம உயர்ந்து வருவதற்கு யார் முதல் காரணமா இருக்கா? அந்த வேப்படியா தான். அதனால நல்லா பாடு. அதனால தான் கீழே கல்வத்து நாயர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அவுலியாக்கள் சொல்றாங்க, என்னை பற்றி கோல் சொல்லி திரிகிறார்கள் நாதாக்களே, என்னை பற்றி கோல் சொல்லி திரிகிறார்கள். கோல் சொல்லி திரிபவர்களே, என்னை பற்றி கோல் சொல்லி திரிபவர்கள். ஆனால் நாதாக்களே, அவங்கள் மூக்கை அறுத்து விடுங்க. முகத்துல மூக்கு இல்லைன்னா எப்படி இருக்கும்? விகாரமா இருக்குமா இல்லையா? என்னை பற்றி கோல் சொல்லி திரிகிறார்கள் நாதாக்களே, என்னுடைய ஆதரவானவர்களே, மூக்கு அறுக்க. உங்களுக்கு மூக்கு அறுக்கிறது தான் உங்களுக்கு மேலான, உனக்கு பெஸ்ட் பிரைஸ் அதுதான் அப்படிங்கிறாங்க. அப்ப எப்படி எல்லாம் அவுலியாக்களை அவர்கள் மன நோவினைப்படுத்தியிருப்பார்கள், எப்படி எல்லாம் சங்கடத்துக்குள்ளாகி இருப்பார்கள். அப்படி ஹாஜா குதுபுதீன் பக்தியார் தாக்கி ரலியல்லாஹு தஆலா மீது சொல்லப்பட்ட ஒரு அப்பட்டமான ஒரு படியை சுமத்தினாங்க. அவங்க உள்ள எப்படி வேதனைக்குள்ளாக இருக்கும். இபாதத்திற்குரியவர்கள், இபாதத்தா அல்லாஹ்வுடைய அடியார்கள். அவங்க மீது ஒரு அபாண்டமான ஒரு குற்றம் சொன்னா உள்ள தாங்குமா? ஹாஜா கரீம் நவாஸ் நாயர் ரலியல்லாஹு தஆலா அஜ்மீர் டெல்லி வந்துட்டாங்க. குற்றச்சாட்டை கொண்டு வா, குற்றத்தை கொண்டு வா. யார்? இந்த பெண், இந்த பிள்ளை. பாத்தீங்களா இந்த பிள்ளை அவங்களால பிறகு அப்படியா? கேட்டா யாரு? ஹாஜா கரீம் நவாஸ் நாயர். அப்படியா? சரி. என்னம்மா சொல்ற? ஆமா இவர்தான். அப்படியா? சரி. குழந்தை சொல்லு, இந்த குழந்தை சொல்லும். இந்த குழந்தைங்க அப்பையா எங்க லிபாவை சொல்றீங்க? இந்த குழந்தை சொல்லும். அல்லாஹ்வுடைய ஹுக்கூமை கொண்டு குழந்தைய பேசு. உடைய தந்தை இன்னார்தான் என் தந்தை. ஹாஜா குதுபுதீன் நாயகம் பரிசுத்தமானவர். குழந்தை சாட்சி சொல்லிச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்களே, மரியமே நீ பேசாத, நீ அமைதியாக, என்னோட அடியார் பேசுவார், என் தாய் பரிசுத்தமான. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரூஹு ஹாஜா குதுபுதீன் பக்தியார் தாக்கி ரலியல்லாஹு தஆலா அவருடைய விஷயத்துல சொல்லப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு பழிக்கு ஹாஜா நாயகம் நேரில் வந்து அவர்கள் அதை மெய்ப்பு தந்தார்கள். இல்லை, அவர்கள் சொல்வது பொய் என்று அந்த பிறந்த குழந்தை பேச வச்சார். ஹாஜா குதுபுதீன் பக்தியார் தாக்கி ரலியல்லாஹு தஆலா இன்னைக்கும் அற்புதமான இடத்தில் அவர் அடங்கி அரசாட்சி செய்துள்ளார். ரொம்ப அற்புதமான ஜியாரத். ஹாஜா நாயகத்துடைய கலீஃபாவுடைய ஜியாரத்துக்கு ரொம்ப அற்புதமா மாஷா அல்லாஹ். அவங்களோட ரௌதா ஷரீஃப் ஒரு வினோதமா. அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்கள், அப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் நாதாக்கள் நிகழ்த்தித்தான், இப்படிப்பட்ட விமர்சனங்கள் கடந்துதான் அவர்கள் வாழ்க்கையில வெற்றி பெற்றார்கள். நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்ய போனா நம்மளை குறித்து 4 பேர் பேசுவாங்க. அது நமக்கு தேவையில்லை. நாம் யாருக்கு உண்மையா இருக்கணும்? அல்லாஹ்வுக்கு அவுலியாக்கள் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம உள்ள தெரியும், மற்றவனுக்கு நம்ம உதடு தான் தெரியும். அதனால நம்முடைய உள்ளத்தை அறிந்தவர்கள் அவர்கள். அவர்களுக்கு முன்னால் நாம் உண்மையாக இருந்தா போதும். இவர்களுக்கெல்லாம் நம்ம ஒவ்வொன்றும் விமர்சனம் சொல்லக்கூடியவர்களுக்கு பதில் சொல்லணும் எந்த அவசியமும் கிடையாது. நாம் சரியாக இருக்கிறோமா, நமக்கு நாமே கண்காணிப்பதாக இருந்து கொண்டால் நாம் ஜெயம் பெறுவோம். நம்முடைய விஷயத்தான் தான் எல்லா காரியங்களிலும் வெற்றியை தான் தருவோம். அதனால இந்த பிரபல்யமான ஒரு அற்புதம் ஹாஜா கரீம் நவாஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா வரலாற்றில் அவருடைய அவ்வல் கலீஃபாவோடு உள்ள ஒரு நிகழ்வு. இதை அறிவது மிக பிரதானமானது. சுல்தானுல் அவுலியா முஹியுத்தீன் நாயர் ரலியல்லாஹு தஆலா பக்தாதில் இருக்கும் பொழுது, ஜும்மாவோட குத்துபாட மெம்பர்ல இருக்கும் பொழுதுதான் சுல்தானுல் அவுலியாங்கிற வார்த்தையை டெக்ளேர் பண்ணாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1க்கு 70 முறை அவங்கள்ட்ட சொன்னாங்க, மஹபூபே நீங்க தான் சுல்தானுல் அவுலியாங்கிறத மக்களுக்கு சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். ஏன்? பெருமை இல்ல. ஆனா சுல்தானுல் அவுலியா, அவுலியாக்களுக்கெல்லாம் நான் தான் சுல்தான் அப்படின்னு என்ன பெருமையாச்சே. நான் சொல்ல மாட்டேன். நான் உன்னோட அடிமை, நான் உன்னோட அடியான். மஹபூப் சுபானி சொல்றாங்க, சுல்தான் சொல்ல மாட்டேன். நான் உன்னோட அடிமை தான், நான் உன்னோட அடியான். சுல்தான் சொல்ல மாட்டேன்.
சொல்லுங்க 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 மஹபூபே சொல்லு மஹபூபே சொல்லு குத்துபா ஜும்மாவோட குத்துபா ஹுஸ்பா ரலியல்லாஹு தஆலா ஜும்மா குத்துபா அல்லாஹ்வுடைய சிறப்பெல்லாம் எடுத்து ஏப்பிட்டு இருக்கும்போது சுல்தான் அல்லாஹ்வியா சொல்லிட்டு அவங்க ஃபனாவாயிட்டாங்க. அங்க பகாவானது அல்லாஹ் ரப்பல் அவதே சொன்னாங்க. ஆனா ஷரியத் என்ன சொல்லுது? முஹியத்தீன் ஆடர் சொன்னார்கள். முஹியத்தீன் ஆடர் சொல்லல, அல்லாஹ் தான் சொன்னான். சுல்தானுல் அவுலியா இன்னஹு இல்லா வஹ்யு யூஹா. நபியே நாயகம் நீங்க சொல்ல, நாம தான் பேசுறோம். நபியே நாயகமே நீங்க பேசல, நாம தான் பேசுறோம். அப்படித்தான் அந்த வார்த்தை பிறந்தது. அந்த வார்த்தை பிறக்கும் பொழுது அந்த ஜும்மாவுடைய மஹ்ஃபிலே 40 உலிமாக்கள் இருந்தாங்க. எல்லாரும் சிரம் சாஞ்சிட்டாங்க. அந்த நேரத்தில் அத்தாய ரசூல் ஹிந்தல் வலி ஹாஜா கரீம் நவாஸ் நாயகம் அஜ்மீர்ல இருக்கிறாங்க. எஜமா இந்த வார்த்தை சொல்லும் பொழுது அவர் அஜ்மீர்ல இருக்கிறாங்க. சொன்னார்கள், யா ஹௌஸுல் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகமே, உங்கள் பாதம் என் சிரசின் மீதும் என் கல்வியிலும் நிறைந்தது சொன்னாங்க. அவங்க தான் சொன்னாங்க, நீங்க தான் அத்தாய ரசூல் ஹிந்தல் வலி, நீங்க தான் சுல்தானுல் ஹிந்த், இந்த இந்திய தேசத்திற்கே நீங்க தான் சுல்தான் அப்படின்னு அந்த நேரத்தில் பிறந்த வார்த்தை தான் சுல்தானுல் ஹிந்த். இந்த இந்திய தேசத்தினுடைய வாழக்கூடிய ஆளக்கூடிய அத்தனை அவுலியாக்களுக்கும் தலைவர் யார்? சுல்தானுல் ஹிந்த் அத்தாய ரசூல் ஹாஜா கரீம் நவாஸ் நாயகம். அதனால்தான் நாகூர் பகதூர் ஷா நாயகம் அஜ்மீர் ஷெரீஃப் வந்தாங்க சியாரத். தன்னுடைய 404 சீடர்களோட புடைசூட அஜ்மீர் ஷெரீஃபிற்கு நாகூர் பகதூர் ஷா நாயகம் வந்தாங்க. மக்களுக்கு முன்னால் உபதேசம் பண்ணார். அந்த உபதேசத்துல ஹாஜா கரீம் நவாஸ் நாயகம் சிறப்பெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கும் சொன்னாங்க, அவங்க பாட்டனார் ஓஸ்பாக்குடைய அந்த ஹால் அவர்கள் இருக்குது. யாரு? நாகூர் பகதூர் ஷா. அந்த ஹால்ல சொன்னாங்க, என்னுடைய அடக்க ஸ்தலத்தை நீங்கள் பகதாதாவே காணலாம், என்னுடைய அடக்க ஸ்தலத்தை நீங்க பகதாதாவே காணலாம். அதனால நாகூருக்கு நீங்க ஜியாரத்துக்கு போனா அது ஷரியத்துல நாகூர், ஆனால் உண்மையில் மாரிஃபால அது பகதாத் ஷரீஃப். அப்படிப்பட்ட அந்த வார்த்தை பிறந்தது அந்த அஜ்மீர் ஷெரீஃப் வைத்துதான். அப்படிப்பட்ட பெரும் பெரும் சிறப்புகள் பெரும் பெரும் நாதாக்கள் எல்லாம் வந்து சங்கமித்து அவருடைய ஞான படித்தரத்தை தரஜாத்தை உயர்த்தி கொண்ட இடம் அஜ்மீர் ஷெரீஃப். அது சாமானிய மக்களுக்கு மட்டுமில்லை, சாதாரணமான நாட்களுக்கு மட்டுமில்லை. அஜ்மீர் ஷெரீஃப் அவுலியாக்களுக்கும் அடைக்கலாம். அப்படிப்பட்ட சிறப்பு தான் அஜ்மீர் ஷெரீஃப். சஜ்ஜாத் அவங்க சஜ்ஜாத சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கும் நாம சொல்றது எவ்வளவு வித்தியாசம் இருந்தா? என்னதான் இருந்தாலும் சொந்த பிள்ளைகள் தான், அடிமைகள் தான். உண்மையிலே நாங்களும் கொஞ்சம் மேட்ச் பண்ணு பாக்குறோம். யார சொல்லுங்களா உங்களோட மகப்பத்துல நாங்களும் கொஞ்சம் திளைக்கணுமே பார்த்தா, இல்ல பிள்ளைகள் தனித்துவமானவர்கள். அவர்கள் என்னோட மகிழ்ச்சியில ஒரே குடும்பமா இருப்பாங்க. நீங்க எல்லாம் அப்படி எப்படி நாங்க அவ்வளவு அரவணைச்சுக்குவோம் அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. ரசூலுல்லாஹ்வுடைய பிரபல்யமான ஒரு ஹதீஸ், நாளை மஹ்ஷரிலே எல்லா குடும்பங்களும் சிதறுண்டு போகும், என்னுடைய குடும்பம் மட்டும் ஒரே அணியில நிற்கும். அதனாலதான் அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் எப்படியாவது உங்க குடும்பத்துல ஒரு மெம்பர் நான் ஆயிரணும் அப்படின்னு போட்டி போட்டதுக்கு காரணம், நாளை மஹ்ஷர்ல நாம ரசூலுல்லாஹ்வோடவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அப்படி அவங்க சொல்லக்கூடிய அந்த செலவாத்தை நம்மளும் மேட்ச் பண்றோம். ஆனா அந்த ரூஹுல ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹு கலந்துருக்கிறதுனால அது தனித்துவமாக அது அல்லாஹ் தஆலா அந்த முஹப்பத்தை நமக்கு இம்மையிலே தரணும், கபருடைய வாழ்க்கையிலே தரணும். ஆகிரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நினைவிலேயே வாழ்ந்து, நினைவிலேயே மரித்து, நினைவிலேயே நாளை மஹ்ஷர்ல எழக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நமக்கும், நம்ம ஈண்டெடுத்த தாய் தந்தைக்கும், நம்முடைய மனைவி மக்களுக்கும், சந்ததிமார்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவாராக. ஆமீன். இன்னொன்று நாம கேள்விப்பட்டது, ஷேக் நீங்க கன்ஃபார்ம் பண்ணோம். அஜ்மீர் வந்து ஒரு சின்ன வந்து தாத்தா தர்பார் கிட்ட இருந்ததா ஒரு பாகிஸ்தானி ஒரு ஃப்ரெண்ட் ஒரு புக் கொண்டார் அஜ்மீர் அவங்க. அது பாகிஸ்தான் ஃப்ரெண்ட். ஆனா அங்க வந்து ஒரு 40 நாள் அங்க ஒரு சில்லா இருந்து அங்கதான் டிப்யூட்டேஷன் அவர் தான் கொடுத்தாரு. நீங்க வந்து
ஹிந்துக்கு போங்க, உங்களுக்கு இந்த மாதிரி சுல்தானுல் ஹிந்த் அப்படின்ட்டு. இல்ல அதாவது அதாய ரசூல் ஹிந்தல் ஹாஜா கரீம் நவாஸ் நாயகம் ஓஸ்பாக்குடைய அந்த குடும்ப பாரம்பரியம் தான். ரொம்ப நெருக்கமான ஓஸ்பாக்குடைய நெருக்கமான ஓஸ்பாக்கு சிறு வயதிலேயே ஹாஜா எனக்கு தெரியும். அவ்வளவு நெருக்கம், நெருங்கிய உறவு முறை. இப்ப எங்க சஜாதாக்கும் எங்க உஸ்தாதுக்கும் உள்ள உறவு முறை எப்படி அப்படித்தான். அதனால ரொம்ப நெருக்கமான உறவு முறை. அப்ப ஓஸ்பாக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 96 வயதில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க 96 வயது அல்ல, அவர்கள் அந்த வயதினுடைய நிலையில் இருக்கும்போது 20 வயசுல ஹாஜா நாயகம் சந்திக்கிறாங்க. ஹாஜா நாயகம் தன்னுடைய 20 வயசுல கௌஸ் நாயகத்தை சந்திக்கிறாங்க. ஏன் சந்திக்கிறாங்கன்னா, என்னோட ஞான குருவாக நீங்க இருக்கணும்னு சந்திக்கிறாங்க. நிஜமா சொன்னாங்க, கௌசுல்லாஹி மஹியுத்தீன் அலைஹி சொன்னாங்க, உங்களுக்கு ஞான குரு நான் இல்லை, காஜா உஸ்மான் ஹாரூனி, அவர் அந்த இஸ்பஹான் காட்டுல இருக்கிறார், அங்க போங்க, அவர் தான் உங்க ஷேக். காஜா உஸ்மான் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அவங்க ஹாஜா நாயகத்துக்கு தன்னுடைய அவங்க ஷேக்கை காட்டி தந்தது உஸ்மான் தான். அவங்களோட இஷாரா இஜாசா பேர்ல தான் அங்க போனாங்க. அவங்கள்ட்ட போய் பாடம் படித்து அதன் பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுக்குமின் பேர், அதாவது பொதுவாகவே நாதாக்களுக்கு இந்த ஹுக்கும்னு சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுக்கும் தந்தாங்கன்னா அதன் பிறகு நிறைய படித்தரங்கள் இருக்கு, அதுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்கு. இப்போ நாகூர் பாதுஷா நாயகம் அல்லாஹ்வுடைய ஹுக்கும் இல்லையா, ரசூலுல்லாஹி ஹுக்குமின் பேர்ல தான் இந்த இந்திய தேசத்திலும் மற்ற நாடுகளில் பல நாடுகள் போயிட்டாங்க. இப்ப நாங்க மலேசியாவுக்கு போயிருக்கும்போது பினாங்கிற தீவுல நாகூர் பாதுஷா நாயகம் சில்லா இருந்த இடம் இருக்கு. அதுக்கு நாகூர் தர்கான பேர் வச்சிருக்காங்க. இங்க நாகூர்ல எப்படி 10 நாள் விழா நடக்கும், அதே போல 10 நாள் விழா நடக்கும். 40 நாள் எஜமா சில்லா இருந்தாங்க. சிங்கப்பூர்ல எஜமா சில்லா இருந்தாங்க நாகூர் பாதுஷா. இன்னைக்கும் அவங்களோட 5 மினாராக்களை ஏற்றப்படக்கூடிய ஒரு கோடி சிங்கப்பூர்ல தான் வரும். இப்படி உலகத்தினுடைய பல பாகங்கள்ல நாகூர் பாதுஷா நாயகம் இருந்திருக்கிறாங்க, சில்லா இருந்தாங்க. அதுல குறிப்பா நாகூர் பாதுஷா நாயகம் இந்த தமிழகத்துக்கு வந்த போது திருச்சியில் அடங்கியிருக்கூடிய ஹஜ்ரத் அபியால பாதுஷா ரலியல்லாஹு தஆலா 1000 வருடங்கள் பழமையான தர்கா. ஓஸ்பாக்கு முன்னாலே இருக்காங்க. ख्वाजा मुतहरुद्दीन कबील आलम नतहर शाह वलीउल्लाह 1000 வருடம் ஜமான் ஓஸ்பாக்கு முன்னாலே இருக்காங்க. அப்படிப்பட்ட வலியுல்லாஹ் அவங்க இடத்துக்கு அவங்க வந்தாங்க. 40 நாள் சில்லாங்க. அந்த 40 நாள் சில்லாக்கு பிறகுதான் அவங்க தான் அந்த வழி கட்டி. இப்ப எப்படி சஜாத சொல்றாங்க இல்லையா, இந்த இது யாரோட வந்தாலும் அந்த வழி ஷரியத்துல சொன்னது இவர்கள் சொன்னாலும் அது மாரிஃபால யாரோடது, நேரடி ரசூலுல்லாஹ்வோடது வழிதான். எப்படி ஒரு கோப்பு ஒரு ஃபைல் இந்த டிபார்ட்மெண்ட் போகணும், அடுத்து அந்த டிபார்ட்மெண்ட் போகணும் இப்படின்னு இருக்கோ, அதே போலதான் அந்த படித்தரங்களும் சரி. ஒவ்வொன்றும் அவங்க அந்த அதற்கு அதிகாரம் படைத்தவர். அதனால சொல்றது, நீங்கள் அவுலியாக்களை லேசாக காணாதீர்கள். அவுலியாக்கள் சொல்றாங்க, அவங்க யார் தெரியுமா, அல்லாஹ்வுடைய அதிகாரிகளாக இருக்கிறாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய அதிகாரிகள், அவர்கள் அவுலியாக்கள். அவர்களுக்கு பொறுப்பு இருக்குது, இலாக்காக்கள் இருக்கிறது. அந்த இலாக்காக்களை அவர்கள் கண்காணித்து வருகிறார்கள், கவனித்து வருகிறார்கள். நீங்க எதை நினைக்கிறீங்க, ஏதோ போயிட்டாங்க முடிஞ்சு போச்சு, அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு கூட வேலை இல்லாம இருக்கலாம், அவங்களுக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எப்ப பார்த்தா உதாசீனம் உட்காந்துருவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவாங்களா? நம்ம நினைக்கிறோம் அவுலியாக்கள் போனோம் அஸ்ஸலாமு அலைக்கும் ஸலாம் அலைக்கும். எப்பா ரவுதா ஷரீஃப்ல போனா இப்படி சலாம் சொல்லணும். அப்போ நல்ல ஒரு விஷயம் பண்ணிக்கங்க. கண்ணூர்ல ஹதரத் சையத் முஹம்மது மௌலன் புகாரி தங்கள் வலியுல்லாஹ் அடங்கியிருக்காங்க. இவங்க மதீனாவுக்கு போனாங்க. அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை. கீழக்கர் ஹதூதாய் சொல்றாங்க, ஹதரத் சையத் முஹம்மது மௌலன் புகாரி தங்கள் வலியுல்லாஹ் யார் தெரியுமா? குத்துபுமார்கள் சொல்றமே, அவர்களிலே மகாத்மா அவர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்கள் மதீனாவுக்கு வந்திருக்காங்க. ரசூலுல்லாஹ் தங்கள் பாட்டனார் ரசூலுல்லாஹ் ஜியாரத் பண்ணாங்க. அங்க உள்ள ஒரு அரபிய சையது சாதாத்தை சார்ந்தவர் அறிமுகப்படுத்துறாங்க. பொதுவாக அரபிகளுக்கு மற்றவர்களை பார்க்கும்போது இவங்க எல்லாம் என்ன பெரிய ஆடு வரும்போது அப்படியா சரி ஓகே அப்படி சொல்றாரு. இவங்க எல்லாம் செய்யது இல்லை, அங்கதான் பியூர் செய்யுது. என்னப்பா இது பியூர் செய்யுது, டூப்ளிகேட் செய்யுது அப்படி இல்லை. எங்க பாட்டனார் நிரூபிங்க பார்ப்போம். உங்க பாட்டனார் உங்க பாட்டனார் நிரூபிங்க. நீங்க சலாம் சொல்லி பதில் சலாம் தந்து உங்க பாட்டனார் ஏத்துக்க. நீங்க சலாம் சொல்லி ரசூலுல்லாஹ் உங்களுக்கு பதில் சலாம் தந்து உங்களை பாட்டனார் ஏத்துக்க. அவங்க தான் உங்க பாட்டனார் ஏத்துக்க. நீங்களும் சொல்வீங்களா?
நான் சொல்லுவேன் அப்படிங்கிறார் அவர். சரி நீங்க போய் சொல்லுங்க. அவர் சொன்ன பதில் சொல்ல வரல. சவால் விட்டவருக்கு எனக்கு சங்கடமா போச்சு. அவர் சொன்னா சலாம் வரல. என்னடா இது, நம்மளே வாய் கொடுத்து மாடிக்கிட்டவன். சரி இப்ப அவர் சொல்லுவார்ல, அவருக்கு வரலட்டா சரியா போமா, நீங்க போய் சொல்லுங்க. சொல்றாங்க கொஞ்ச நேரம் ஆகும், கொஞ்ச நேரம் ஆகும். அமைதியா இருக்காங்க, வாதித்தங்கள்லாம் அமைதியா இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிந்த பிறகு சொல்றாங்க, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஜத்தி யா ரசூலுல்லாஹ், என் அருமை பாட்டனாரே ரசூலுல்லாஹ் நாயகமே, உங்களுக்கு சலாமும் ஸலவாத்தும் உண்டாகட்டும் சொன்ன உடனே வ அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு, அருமை பேரப்புள்ளையே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். நினைச்சு போயிட்டார். எப்படி கேக்குறாங்க, ஏன் நீங்க உடனே பதில் சலாம் சொல்லல? நீங்க சொல்லும் போது பாட்டு நான் பொழுதுகிட்டு இருந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதா ஷரீஃப் தொழுதுகிட்டு இருந்தாங்க. தொழுவுறவங்க சலாம் சொன்னா பதில் வருமா? இவருக்கு தெரியாது ரசூலுல்லாஹ் என்ன ஹால்ல இருக்காங்க. ஆனா புகாரி தங்கள் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உங்க அருமை பேரப்புள்ளையோட அந்தஸ்து பாருங்க. தங்கள் பாட்டனார் என்ன ஹாலில் இருக்கிறார்கள் அதை அறிந்து கொண்டு கொஞ்சம் சொல்றேன், பொறுமையா சொல்றேன், சலாம் தானே சொல்லுவோம் அப்படின்ட்டு அவங்க சலாம் கொடுத்த பிறகு சலாம் சொல்ல பதில் சலாம் கிடக்கிற ஹருதான் சொல்றாங்க. குத்துபுகளில் மகாத்மா ஹதரத் சையது முஹம்மது மௌலன் புகாரி தங்கள் வலியுல்லாஹ். அப்படி நாதாக்கள் மிகவும் அல்லாஹ்வுடைய பணிகளை செய்வதிலே தீவிரமாக இருக்கிறார்கள். அவங்களை நம்ம லேசா கருத கூடாது. அதனால ரவுதா ஷரீஃபுக்கு போறோமா, நம்ம சலாம் சொன்னா அவங்க அந்த நேரத்தில் அங்க இல்லைன்னா மலக்குமார்கள் எத்தி வைப்பாங்க. இன்னும் அடியார் வந்தார், உங்களுக்கு சலாம் சொன்னா இந்த முராதுகள்லாம் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. தைகா சாஹிப் வலியுல்லாஹ் தாங்கள் இயற்றிய ஷஃபியா சொல்றாங்க, ஒரு வலியுல்லாஹ்விற்கு 70,000 மலக்குமார்கள் இருப்பாங்களா ஹிதமத் செய்யறது, ஊழியம் பார்க்க. ஒரு வலியுல்லாஹ்வுக்கு ஹிதமத் செய்யறதுக்கு 70,000 மலக்குமார்கள் அல்லாஹ் கொடுக்கிறானா? குர்ஆன் சொல்லுகிறது, நல்லடியார்கள் பார், அவர்கள் வாழும் காலத்திலேயே மலக்குமார்கள் இறங்கி வருவார்கள். நஹ்னு அவுலியாவுக்கும், நாங்கள் உங்கள் தோழர்களாக இருக்கிறோம். மலக்குமார்கள் அந்த அடியார்ட்ட நேரடியாக பேசுவாங்க. மலக்குமார்கள் நேரடியாக பேசுவாங்களாம். நீங்க கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு நண்பர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் ஆகிரத்தில் இங்கே. அதனாலதான் 70,000 மலக்குமார்கள் ஒரு வலியுல்லாஹ்வுக்கு இருப்பாங்க. அப்ப குத்துபுல் அக்தாபுக்கு ஓசுக்கு அந்தஸ்து படித்தர் கூற கூட இந்த படைகளும் கூடிக்கிட்டே வரும். அந்த படைகளில் பெரிய படை யாரு? சுல்தானுல் அவுலியா மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா. அதனால உங்கள் படைகளிலே என்னை ஒரு வருமாய் நாயகமே, உங்க படையில என்னை ஒருத்தனை சேர்த்துக்கிறங்க அப்படின்னு நம்ம மன்றாடுறோம். அப்படி நாதாக்கள் ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி அவங்களுடைய அந்த பயிற்சி பெறுவதற்காக அங்க போய் 40 நாள் சில்லா 3 மாசம் சில்லா இருக்கிறதுல அவங்க பயிற்சி பெறுவதற்காக அவங்க சில பாடங்களை சொல்லி தருவாங்க. சொல்றேன் இல்லையா, இந்த கோர்ஸுக்காக நம்ம இங்க 6 மாசம் கோர்ஸ் செய்தோம், அங்க 1 வருஷம் படித்தோம் சொல்றோமே இங்க உலகத்துல. அது போல ஞானத்தில் படிப்பு இருக்கிறது. அந்த படிப்புக்கு தான் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி அன்னல பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு ஹீரா கோயில் இருந்தாங்க. ஏன்னா எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எல்லாத்துக்கும் முன்மாதிரி இருக்கணும். அதுல ஞான படித்தறதுல இப்படி ஒரு வழிகாட்டுதல் இருக்குது. அதனாலதான் நாதாக்கள் சில்லா இருந்தாங்க. தன்னை தன்னுடைய இச்சைகளை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அல்லாஹ்வே கவனமாக இருந்து தங்களுடைய நினைவை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு வர வேண்டும். நாங்க வரும்போது கூட வருவதற்கு முன்பால் மஜ்லிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எங்க உஸ்தாதோடு பேசிட்டு இருந்தோம். தக்கலை ஞானமாமேத ஷேഖனா பீர் முஹம்மது சாஹிப் வலியுல்லாஹ் அற்புதமான இபாதத்தை சொல்லி தராங்க. மூச்சால் நீங்க இபாதத்து செய்யுங்க. மூச்சு உள்ளே எடுக்குதா, யா என்ற நினைவு. மூச்சு வெளியாகுதா, ஹூ என்ற நினைவு. யா ஹூ யா ஹூ யா ஹூ யா ஹூ திக்ர் சொல்லி தராங்க. தக்கலை ஞானமாமேத ஷேഖனா பீர் முஹம்மது சாஹிப் வலியுல்லாஹ் இப்படி ஒரு இபாதத்தை சொல்லி தராங்க. அப்போ உங்களோட நினைவு கான்சென்ட்ரேஷன், அப்போ உங்களோட நினைவுல எந்த சிந்தனையும் இல்லை. உங்களோட நினைவு எப்பொழுதும் யா ஹூ யா ஹூ. இதை நீங்க பயிற்சி செய்து செய்து வரும் பொழுது நீங்க இப்ப நினைவு பண்ணல, நினைவே அதுவாகிட்டு நீங்க மறந்துட்டீங்க, அது கொடுத்துக்கிச்சு. பஸ்ல டிக்கெட் விற்கக்கூடியவர் டிக்கெட் 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 விற்கிறாரு.
வீட்டுல தூங்குறாரு, நைட்ல டிக்கெட் டிக்கெட் டிக்கெட்டுங்கிறாரு. பஸ்ல டிக்கெட் வந்தவருக்கு பழக்கம் என்ன ஆயிடுச்சு, நைட்டு தூங்கும் போது டிக்கெட் டிக்கெட்டுங்கிறாரு. கேங்க என்னங்க டிக்கெட் சொல்றதா இல்லையா? நீங்க இதை பயிற்சி செய்ய சரி, எப்படி கிளிக்கு சொல்லி கொடுக்கணும், அந்த கிளியை ட்ரெயின் பண்ண உடனே ஆயிடுது, அது சொல்ல ஆரம்பித்தது. நம்ம என்னெல்லாம் சொல்லி அதை பயிற்றுவித்தோமோ அத்தனையும் அது சொல்லுது. அது போல இந்த கல்புக்கு நீங்கள் சொல்லி சொல்ல விடுவது, அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, அந்த நிலை பக்குவ நிலையானது. அப்போ உங்களோட சிந்தனை யா ஹூ யா ஹூ யா ஹூ திரும்ப சொல்லித்தராங்க. இப்படி ஞான அனுபவங்களை ஞான பயிற்சிகளை பெறதுக்கு தான் நாதாக்கள் அவங்களுக்கு சீனியரா இருக்கக்கூடியவங்க இடத்துல போய் அவங்க அமர்ந்து அந்த பயிற்சிகளை பெறாங்க. அப்படித்தான் சஞ்சார சொன்ன ஒரு அற்புதமான விஷயம். நாம இப்ப ஓதி இருக்கக்கூடிய இந்த அரபி மௌலூத் இருக்கு, இதை இயற்றியவர்கள் எங்களுடைய சொந்த ஹலீஃபா, எங்க ஹலீஃபா வாப்பாவோட தாதா தான். இவங்க தான் ஹலீஃபா வாப்பா, இவங்களுடைய தாதா தான் இந்த பைத்தியம் எடுத்தவர், இந்த மௌலூத் விஷயம். இவங்க யாருன்னா கீழக்கரை மாப்பிள்ளை ஆலிம் சாஹிபுல் இருந்தா அவங்களுடைய அவ்வல் ஹலீஃபா. ஷராவு ஷரியா, ஷரியத்துடைய விஷயத்துல புலியை போன்றவர்கள் யாரிடத்திலையும் சமரசம் செய்து கொள்ள மாட்டாங்க. ஷரியத் இப்படித்தான் அப்படித்தான். அந்த காலத்துல இந்த முஹர்ரம் மாசத்துல சில மக்கள் இந்த பஞ்சா எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க சொன்னாங்க இதை செய்யாதீங்க, இது ஷியாக்களோட வழிமுறை, இதை செய்யாதீர்கள் என்று தடை செஞ்சாங்க. இது ஷியாக்களோட வழிமுறை. இவங்களுக்கு ஒரு ஃபித்னா ஏற்படுத்திட்டாங்க. எப்படி செய்யலாம் தெரியுமா? இந்த பஞ்சாவை திருடு போயிடுச்சு பஞ்சா, இவர் தான் பஞ்சா எடுக்க சொன்னாரு, அப்ப இவர் தான் திருடிட்டார். யாரு? அஹமது அலி நாயகம் தான் திருடிட்டாரு. அப்ப பிரிட்டிஷ் பீரியட், பிரிட்டிஷோட அரசாட்சி நடக்கக்கூடிய காலம், போலீஸ கொடுத்தாச்சு, பஞ்சாபை களமட்டார். ஏன்? அதுக்கு எதிராக பேசி வரணும் அப்படின்னு விசாரணை கூப்பிடுறாங்க. அவங்க சொல்றாங்க இது செய்யக்கூடாது, எங்கள் மார்க்கத்துக்கு முரணான, இப்படி சொல்லி செய்யும்படி எங்களோட பெரியவர்கள் இப்படி வழிமுறை காட்டி தரல. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நினைக்கணும், நினைவு கூறணும், அவர்கள் தியாகத்தை போற்றணும், ஆஷுராவோட 2 நாள் நோன்புகளை நோக்கணும், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா புகழ் மாலை இருக்கு அதை பாடணும், அவர்கள் மீது ஃபாத்தியா தரூத் மஜ்லிஸ் அவர்கள் பெயரால சாப்பாடாக்கணும், ஏழைகள் கொடுக்கணும். இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை செய்யணுமே தவிர இப்படி வேடிக்கை எல்லாம் காட்டக்கூடாதுன்னு பெரியவர் சொல்லிட்டாங்க. அப்படின்ட்டு சொன்னாங்களே தவிர இந்த பஞ்சாபை எடுக்கல. ஆனா இந்த எதிர்ப்பு என்ன சொல்லுது? இவர் தான் எடுத்தார், இவர் தான் எடுத்தார் சொல்றாங்க. அவரை குர்ஆன் மீது சத்தியம் செய்ய சொல்லுது. யார? அஹமது நாயத்தை குர்ஆன் மீது சத்தியம் சொல்லுங்க, அவர் எடுக்கல. அப்ப பிரிட்டிஷ் போய் சொல்றாரு, சத்தியம் பண்ண, சத்தியம் பண்ணணுமா? சத்தியம் பண்றேன், நான் ஒளி செய்து வரேன், வந்து சத்தியம் பண்றேன். போய் தண்ணி ஓடுது, ஓடையில போய் ஒளிச்சு பிரிட்டிஷ் போலீஸ் பாக்குறாங்க, ஒளிச்சு. இப்ப குர்ஆன் சத்தியம், நீ சத்தியம் செய்ய வேண்டாம். யாரு? பிரிட்டிஷ் போலீஸ் சொல்றான், நீங்க சத்தியம் செய்ய வேணாம், நீங்க உண்மையான ஆளுதான். எவன் எடுத்தா நான் கண்டுபிடிச்சு அவனை 4 மீதி விதிச்சு அந்த உண்மைகள் ஏன் நான் சொல்லலாம், அவர்கள் குர்ஆனின் மீது சத்தியம் செய்ய சொன்னால் அவர்கள் அதனுடைய வழிமுறையை பேணி ஒரு இல்லாமல் குர்ஆனை தொடக்கூடாது என்று சொல்லக்கூடியவர் எப்படி திருடி இருப்பார்? அப்படிப்பட்ட சத்தியத்தை நிலை நாட்டியவர்கள் தான் எங்க கலிஃபா பாபாவோட தாதா. இவங்க பேரு அஹமது அலி, அவங்க பேரு அஹமது அலி. அவங்க மாப்பிள்ளை ஆலிம் சாஹிப், நம்ம சஜதா நம்ம ராத்திரி நடத்த வரமே இந்த ஜலாலியா, அந்த அதோட ஃபவுண்டர் அவங்க தான். மாப்பிள்ளை ஆலிம் சாஹிப் அவருடைய கண்டென்ட் தான் அந்த அரபி கண்டென்ட். அதைத்தான் இன்னைக்கு நம்ம உலகம் முழுக்க பாடி வரோம். அதை இயற்றியவர்களுடைய சொந்த ஹலீஃபா தான் அஹமது அலி நாயகம். அதனாலதான் அவனோட திருப்பெயருமே அதுல இருக்கு. நம்ம இப்ப பாடின அந்த கடைசி பைத்துல அவங்க தங்களுடைய திருப்பெயரை சொல்றாங்க. وخص بها رحماننا وبما تشاء لعبدك احمد علي للتتمه. அப்படி நமக்கும் காஜா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இந்த அரபி கசீதாக்கள், இந்த புகழ் மாலைகள் பாடப்படும் காலமெல்லாம் நமக்கு சவாபு இருக்கும். ஏன்னா நம்ம அதோட நெருங்கிய தொடர்பு உள்ளவர்கள். அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான் எங்களுக்கு. சஜாதா அவங்க எப்படிப்பட்ட குடும்ப பாரம்பரியம் தெரியாது. அஜ்மீர் ஷெரீஃப்ல ஏர்போர்ட்ல வைத்துதான் இந்த சந்திப்பு நடைபெறுது. ஆனால்
ஹாஜா ஹஜ்ரத் காசிம் ஹுசைனி காதிரி சாஹிப் இருந்தா அவனை தர்பாருக்கு வர வைத்து அங்க வைத்து அவங்க இப்பதான் என்னோட பேர பிள்ளைதான் காதிரியா தரீகாவுடைய அடிப்படையில் இருக்கிறார்கள். இவர்கள் செய்து சாதாரணமாக இருக்கிறார்கள். காபத்துல்லாவிற்கு படி செய்து கொடுத்த குடும்பம். காபத்துல்லா போனோம்ல, அந்த படி ஏறணுமே, அந்த படியை செய்து கொடுத்தவர்கள் இவர் குடும்பத்தார்கள். அந்த போட்டோ இன்னைக்கும் தர்கா ஷெரீஃப்ல, பேர்னாம்பேட்ல இருக்கிற தர்கா ஷெரீஃப்ல புகைப்படம் அங்க ரோலா ஷெரீஃப் இருக்குது. சஜ்ஜாதா எனக்கு காட்டுறாங்க, பாத்தீங்களா? எங்க குடும்பத்தில் உள்ள முன்னோர்கள் காபத்துல்லாவிற்கு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். நானும் எங்க உமாவும் புறாக்கு போயிருந்த போது அந்த அருங்காட்சியகத்துக்கு போய் ஒரு படிக்கு முன்னாடி போட்டோ எடுக்கிறோம். காபாவோட படியாச்சே அப்படி போட்டோ எடுத்தாரு. அந்த போட்டோ எத்தனையோ வருடங்கள் கழித்து சஜ்ஜாதாவோட இடத்துக்கு போய் அவங்க குடும்பத்தோட சிறப்பு சொல்லும் பொழுது அந்த போட்டோ காட்டுறாங்க. நான் இந்த போட்டோ நானே எங்க உமாவும் அந்த காபத்துல்லாவுடைய படியாச்சுதா ரெண்டு சேம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நம்ம என்னன்னு தெரியாம காபத்துல்லாவோட படியாச்சே போட்டோ எடுத்தோம். ஆனா செய்து கொடுத்தவர்கள் இருக்கிறாங்க. அவருடைய பேர பிள்ளை நம்ம இது மஹப்பத்தம் அவருடைய துவாவை பெற்றுள்ளாம இருக்கும். எப்படிப்பட்ட சிறப்பு பாருங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தானே. நம்முடைய அறிவோ ஆற்றலோ எதுவும் கிடையாது. அல்லாஹ் எதை நமக்கு தந்தாலோ அதை மனமோந்து ஏற்றுக்கொள்ளணும். ஹாஜா நாயத்துடைய ஒரு ஆஷிகீன் ஒரு முராதுக்காக அஜ்மீருக்கு போறார். நமக்கு கொஞ்ச நேரம் ஆகும்போது நமக்கு சரி வந்துருது, வேலை இருக்குன்னு சொல்றோம். ஆனா இந்த வரலாறு தெரிஞ்சுக்கணும். அவர் ஹாஃபில் குர்ஆன், அற்புதமான காரியம் கூட. அவர் முராதுக்காக அஜ்மீருக்கு போனார். நாயகமே, நான் இந்த முராதுக்காக ஒரு இடத்துல வந்திருக்கேன், என் முராது நிறைவேற சொல்லி குர்ஆன் ஓதுறார். இப்படி அவர் ஓதுறார். சாப்பிடக்கூடிய நேரம் சாப்பிட வெளியே போறார். இப்படி அவருடைய காலங்கள் இப்படி ஓடுது. எவ்வளவு 40 வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளவு 40 வருஷம் இருக்குமா? எங்களுக்கு விட்டா போதும், வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம், அப்படி ஓடி போயிடுவோம். 40 வருஷம் ஆயிடுச்சு. முராதே மறந்துட்டாரு. தினமும் வேலை என்ன? தொழுவணும், குர்ஆன் ஓதணும். காஜா மனசு செஞ்சுக்கிட்டு காஜா கேட்கறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குர்ஆன் ஓதணும். அப்படி லைச்சு ஓதுவார். 40 வருஷம் ஆன பிறகு ஒரு சிந்தனை வருது, நம்ம எதுக்கு அஜீவுக்கு வந்தோம்? இப்பதான் பாருங்க நினைக்கிறாப்ல, எதுக்கு வேண்டிக்கு வந்தோம்? இன்னைக்கு வராம இருந்திருந்தா அவர் சிக்கிக்க மாட்டவே நினைக்கிறேன். உன் பேரை காஜராய் எழுதி வச்சு நான் என்ன செய்ய முடியும்? நீ போய் சொல்லு, காஜராயமே நல்ல மஜ்லிஸ் என் பேரை எழுதாதீங்கன்னு சொல்லு. அவங்க நம்மை சீதேவியாக கபூல் செய்து கொண்டா காஜராயம் பக்கத்துல வச்சுக்கிட்டா நம்ம என்ன முடியாது போகணும். மொபைல் முஹைதீன் ஆண்டவர்கள் சிங்கத்தின் மீது தான் உட்காந்துருப்பாங்க. நிஜமா உங்களுக்கு பக்கத்துல உட்காந்து நிஜமா வீட்டுல வேலை இருக்கு போயிட்டு போயிடுவீங்களா? எஜமா திரும்ப மாட்டாங்க. அந்த சிங்கம் வைக்கல, அந்த சிங்கம் திரும்பும். அது திரும்ப என்ன ஆகும்? இல்ல நான் இங்கே இருக்க போக மாட்டேன், நாய்க்கே போய் போறான். இங்க அந்த தெருவில் போனா நாய் இருக்குங்க அப்படிங்கிறான். சிங்கம் இருந்தா போவா போக மாட்டான். என்ன கிளாஸ்ல ஒரு சிங்கத்தோட நம்ம உட்காந்து பாடம் நடத்தா எவன சேட்டை பண்ணுவா? ஏய் அப்படி அப்படின்னா ஐயோ உஸ்தாத் என்ன சொன்னாலும் கேட்கிற உஸ்தாத், பாடத்தை நல்லா படிக்கிற உஸ்தாத், எக்ஸாம் நல்லா எழுதுற உஸ்தாத், சிங்கத்தை மட்டும் கம்மனுக்கு சொல்லுவோம். ஹாஜானாக நம்மளை கபூல் செய்து கொண்டா நாம யாருக்கு மாற்ற முடியும்? உன் தலையெழுத்து மஜ்லிஸ்ல உட்கார்ந்தா நீ என்கிட்ட என்னைக்கு புறாத வச்சிருக்க, நாயகமே நான் உங்க பக்கத்தே இருக்கணும், உங்க புகழ்மான பாடணும், ஆடு கேளு சந்தோஷப்படு. ஏன்? என்னோட நாள் தானே, என்னோட நாள். நான் அல்லாஹ்வை ரப்பை சந்தித்த நாள், அல்லாஹ்வோட நெருங்கிய நாள், அல்லாஹ்வோட ஒன்றித்த நாள். இப்படிப்பட்ட உருஸ் முபாரக் சொல்றது, சொர்த்தல் முபாரக், முபாரக்கான நாள், கொண்டாட்டத்துக்கான நாள். அதனால சொல்லுவோம் ஆஷுராங்கிறது கொண்டாட்டத்துக்கான நாள், துக்கத்துக்கான நாள் அல்ல. பகைவர்கள் எல்லாம் தோற்று போனார்கள், இமாம் ஹுசைன் அதை ஜெயித்தான், வெற்றி பெற்ற நாள். அவங்க ஷஹீத் வந்து மால் அடிச்சுக்கிறது இல்ல, நம்மளோட நெஞ்சை நிமிர்த்தி நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் சொல்லி உயர் உரக்க அல்லாஹ்வுடைய திருநாமத்தை உச்சரிக்கக்கூடிய நாள். அதுல எங்க துக்கம் இருக்குது? இமாம் ஹுசைன் தோற்று போனதை துக்கப்படணும். இமாம் ஹுசைன் வெற்றி பெற்றார். அப்படி தாய ரசூல் ஹிந்தல் வலி ஹாஜா கரீம் நவாஸ் நாயகம் அந்த கிதாபில மௌலித சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா தன்னுடைய இலாஹியத்தான கலாமை கொண்டு பேனாவை கொண்டு எழுதினான், ஹாதா ஹபீபுல்லாஹ் மாத ஃபீ ஹுப்பில்லாஹ். அவர்கள் ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய நேசத்திலே மறைந்தார்கள். எப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நாள். நம்முடைய இந்த காட்சி ஹாஜானை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த திரையும் மறையும் கிடையாது. அப்படிப்பட்ட சிறப்பு
அந்த ஹாஃபில குர்ஆன் 40வது வருஷம் யோசிக்கிறார், நம்ம எதுக்கு வந்து 5 பேர் முராது தான் வந்தோம், அந்த முராதை விட்டுட்டோமே, நம்ம பாட்டுக்குள்ள வேண்டி ஓடி போச்சு. அப்புறம் போவோம், ஊருக்கு போவோம், கிளம்பிட்டார். ஹாஃபில குர்ஆன் கிளம்பிட்டார். குரல் வருது, ஓ ஆஷிக்கு எங்க போற? ரக்தியில இருக்கிறார் பேசுற. ஆமா, நீங்க முராத ஹாசிலாக்கி சொல்லி வந்தேன். எங்க 40 வருஷம் ஆகி போச்சு. வாலிபனா வந்த கிழவனா கேட்போம். வாலிபனா வந்தேன் கிழவனாயிட்டேன். 40 வருஷம் இல்ல, இதுக்கு மேல இருக்கணும். எப்பா உன் முராதெல்லாம் எப்பவோ ஹாசிலாக்கி, நீ எதுக்காக வந்து அந்த தேவையெல்லாம் பூர்த்தியாக்கியாச்சு. நீ ஓதுற குர்ஆன் ரொம்ப அழகா இருக்கு. நீ ஓதுற குர்ஆன் அழகா இருக்கு. உன்னை விட்டு பிரிய எனக்கு மனசு இல்லை. ஹாஜரா சொல்றாங்க, உன்னை விட்டு பிரிய எனக்கு மனசு இல்லை. நீ இங்கேயே இருந்துற. குர்ஆன், நீ குர்ஆன் ரொம்ப அழகா இருக்கு. நான் ரசிகப்பா. எதுவுமே தேவையில்லை ஹாஜா நாயமே, எனக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இங்கேயே இருப்பேன். உங்க முன்னால குர்ஆன் ஓதிட்டே இருப்பேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நான் சதாவும் செய்து கொண்டு உங்களுடைய திரு பொருத்தத்தையே, உங்களுடைய மகப்பத்தையே நான் பெற்றுக்கொண்டே இருப்பேன். அப்படியெல்லாம் ஆஷிக்குங்கள் இருந்தாங்க. அதனால் எது சோர்வோ சடவு எது வந்தாலும் சரி, நமக்கு எதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா இந்த ஜீவன், இந்த வாழ்க்கை அல்லாஹ் அவுலியாக்கள், அதை யார் பரிபூர்ணமாக உள்ளார்ந்த அன்போடு அர்ப்பணிப்போடு இருக்கிறார்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க. நான் சிறிது நேரத்தை கொடுப்பேன், மற்ற நேரத்தை நான் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னா, நீ உன்னை புத்திசாலி நினைத்தால் அவங்க ஒண்ணு ஒண்ணுமே ஆக்கிடுவாங்க. நீ அங்க எப்படி போனோம், களிமண்ணா போய் நிக்கணும். நான் ஒண்ணுமே இல்லை, வெறும் களிமண்ணுன்னு இல்லை, உன்னை அழகா பொம்மையாக்கிறோம். மக்கள் தலையில வைத்து கொண்டாடக்கூடிய அளவு உன்னை கொண்டு வந்துருவாங்க. நான் தான் அப்படின்னா, இந்த பியாபானின்னு ஒரு வார்த்தை இல்லை, ஒரு அப்துல்லா பியாபானி கேட்டுருக்க. இதுல இப்ப நம்ம வாசித்த பேர்ல அப்துல்லா பியாபானி ஒரு பேர் இருக்குது. இவர் யார் தெரியுமா? பெரிய ஜாதுகர், இவர் பெரிய மந்திரவாதி. காஜா நாயகத்துக்கு ரொம்ப ஆண்ட கண்டவர், ரொம்ப தொல்லை கொடுத்த ஆளு. வானத்துல எல்லாம் பரப்பாரு. காஜா நாயகமே பகுதியிலா நான் தெரியுமா, என்ன வேடிக்கை காட்டுறீங்க, அப்படியா அப்படியா காட்டுவார். காஜா நாயகம் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஒளி செஞ்சுட்டு இருந்தாங்க. வானத்தை பார்த்து இருக்கிறார். நீங்க எல்லாம் வந்து உங்க மதம்லாம் சும்மா அதெல்லாம் வேஸ்ட், எங்களது தான், அங்கதான் பயமான ஆட்கள் அப்படின்ட்டு காஜா நாயகம் நம்முடைய அந்த முபாரக்கான செருப்புக்கு சொன்னாங்க, ஓ செருப்பே பறந்துகிட்டு இருக்கிறார், அவர் கொஞ்சம் கீழே கொண்டு வா அப்படின்னா. காஜா நாயகத்துடைய முபாரக்கான செருப்புக்கு மேல போய் போட்ட உத